இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து இந்தியன் ஜியாகிரஃபி. இந்தியன் ஜியாகிரஃபியில் வந்து இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்சன் ஜோன், அதுக்கப்புறம் வந்து எல்னினோ லானினோ, இந்த எஃபெக்ட் வந்து எப்படி நம்மளுடைய இந்தியன் மான்சூனை வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இது நம்ம ஐடிசிசெட்டும் சரி லானினோவும் சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்து வேணும். இது எப்படி நம்ம இந்தியன் மான்சூனை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். மழை இந்தியாவுக்கு வந்து அதிகமாக வருதா, இல்லை கம்மியாக வருதா, இல்லை வந்து அந்த சீசனவே வந்து தள்ளி போடுதா, மான்சூனோட டைம் அந்த பீரியட் வந்து குறிப்பிட்ட டைமில் வராமல் டிலே ஆகுதா அப்படின்னு மட்டும்தான் வந்து நமக்கு இந்தியன் ஜியாகிரஃபியில் இருக்கும். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஐடிசிசெட்னா என்ன, இது எப்படி வந்து இந்தியன் மான்சூன் ரோலில் வந்து ப்ளே பண்ணுது, எல்னினோ எஃபெக்ட்டுங்கிறது ஜென்ரலாக எர்த்லேயே எப்படி அதோடைய ரோல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம இம்பேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா இது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இந்த ஒரு பிக்சரையுமே நல்லா கிளியராக பார்த்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஐடிசிசெட் அப்படிங்கிறது வந்து இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்சன் ஜோன். சரி, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எர்த்து வந்து எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா, ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது எர்த்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இப்படி ரொட்டேட் ஆகுது, ஈஸ்ட் டு வெஸ்ட் இப்படி ரொட்டேட் ஆகுன்னு வச்சுங்களேன். இங்கிருந்து இப்படி போகும், இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எர்த்து வந்து இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த காற்று எப்படி அடிக்குதுன்னா விண்டு டைரெக்ஷன் வந்து இப்படி அடிக்கும். ஏன்னா நம்ம இப்படி மூவ் பண்ண என்னன்னா காற்று வந்து நமக்கு இந்த டைரெக்ஷன் அடிக்கும். அந்த மாதிரி எர்த்து வந்து இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடு இப்படி நோக்கி விண்ட் டைரெக்ஷன் இருக்குது. இந்த ஏரோ மார்க் பார்த்துங்க ரெட் கலரில், இப்படி வந்து விண்டு டைரெக்ஷன் இருக்குது. சரி, இது வந்து ஜென்ரலாக எர்த்து மேலே விண்டு டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், அப்படி ஈஸ்டிலிருந்து வெஸ்ட் நோக்கி காற்றடிக்கும். சரி, இந்த விண்டு டைரெக்ஷன் வந்து இந்த ஹோல் இடத்துலையுமே ஒரே மாதிரி அடிக்குமா, விண்டு டைரெக்ஷன் வந்து ஒரே மாதிரி இப்படி அடிக்குமா அப்படின்னா அப்படி அடிக்காது. சரிங்களா? இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், மேலே ஒரு சைக்கிள். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் பெல்ட் அல்லது விண்டு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டு பெல்ட் அப்படின்னா இந்த ட்ராபிக்கல் ரீஜன் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ராபிக்கல் ரீஜன், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 66 டிகிரியில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இது 90 டிகிரி, இந்த மாதிரி பிரிச்சிருக்கு இல்லையா. இதில் இந்த விண்டு டைரெக்ஷன் மேக்ஸிமம் எங்கே ஈஸ்ட் டு வெஸ்ட் அடிக்கும் அப்படின்னா இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் தான் அப்படி அடிக்கும். இந்த ஹோல் இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் தான் அதிகமாக இருக்கும், இந்த இடம் கம்மியாக இருக்கும். மேலே போக இதனுடைய இந்த சரௌண்டிங் இந்த ஏரியா வந்து குறைஞ்சிட்டே போகும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இடத்த வந்து ஜியாய்டு ஷேப். சரி, ரைட். இப்போ இந்த இடத்துல அடிக்குது இல்லையா, இந்த மேலேருந்து கீழே ஒரு விண்டு வருது, இங்கேருந்து ஒரு விண்டு அடிக்குது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பொசிஷன் பார்த்துங்க, இது எங்கே இருக்குது, இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈஸ்ட், இது எங்கே இருக்குது, இது வந்து ஈஸ்ட் சைட். ஏன்னா இது ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட், இது வந்து வெஸ்ட். சரி, இது இந்த இடத்துலேருந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது இது வந்து நார்த் ஈஸ்ட். அப்போ இது நார்த் ஈஸ்ட்லேருந்து இந்த காற்று அடிக்குது. இது எங்கேருந்து அடிக்குது, சவுத் ஈஸ்ட். சரிங்களா? இதை வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுவாங்க, இப்படி மேலே அடிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து வெஸ்ட்டிலிருந்து போகிறனால இதை வந்து வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே விண்டு எப்படி அடிக்குன்னா இந்த ஈஸ்ட்லேருந்து இப்படி அடிக்கும், அதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரிஜினார் இடம் வந்து போலார், அதனால் அதை வந்து போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா வெஸ்டிலிருந்து போகிறனால. இதை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த் ஈஸ்ட், இதை சவுத் ஈஸ்ட். அந்த விண்டுக்கு பேர் இங்கேருந்து அடிக்கக்கூடிய ஒரு காற்று பேர், இங்கேருந்து அடிக்கக்கூடிய ஒரு காற்று பேர். அப்போ இந்த நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் இந்த ரெண்டையுமே என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே காற்று எப்படி அடிக்குன்னா இங்கேருந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி அடிக்குது, இது இங்கே இப்படி அடிக்குது. அப்போ இது வந்து எந்த ஆங்கிள் அடிக்குது அப்படின்னா லெஃப்ட் சைட், இது லெஃப்ட், இது ரைட். நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இது லெஃப்ட் ஆங்கிளில் இப்படி வளைஞ்ச மாதிரி அடிக்கும். இது நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. மேலே ரைட் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்படி லெஃப்ட் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது. காற்று இங்கேருந்து அடிக்குது அப்படிங்கிறக்காக இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிக்காது, இங்கே என்னன்னா கொஞ்சம் இப்படி டிஃப்ளெக்ஷன் இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கொரியாலிஸ் ஃபோர்ஸோடைய எஃபெக்ட். கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா
ஒரு காற்று நார்தன் ஹெமிஸ்பியரில் அடிக்கும்போது அது ரைட் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகி அடிக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நிற்கிற அப்படின்னா எனக்கு பின்னாடி இருந்து இப்படி காற்று வருதுன்னா அது இப்படி ரைட் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா லெஃப்ட் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொரியலிஸ் ஃபோர்ஸ் எஃபெக்ட்னால என்ன ஆகுதுன்னா இதே இங்கே அடிக்கிறது பாருங்கள், இப்படி ரைட் ஆங்கிளில் போதா இப்படி ரைட் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகும். மேலேருந்து வருது பாருங்கள், அப்படி ரைட் ஆங்கிள் டிஃப்ளெக்ட். இதே இங்கே பாருங்கள், இப்படி லெஃப்ட் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன். லெஃப்ட் ஆங்கிள் நம்ம நிற்கிற பொசிஷன்லேருந்து காற்று இப்படி அடிக்குன்னா இது லெஃப்ட்டு இது ரைட்டு. அப்போ இந்த கொரியலிஸ் ஃபோர்ஸ்னால் ஒரு விண்டுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ இங்கே எங்கேருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து டுவர்ட்ஸ் எங்கே அடிக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட்டை நோக்கி அடிக்குது. இங்கே இங்கே என்னது சவுத் ஈஸ்ட்லேருந்து இந்த நார்த் வெஸ்ட் இதை நோக்கி இப்படி காற்று அடிக்குது. சரி, இப்படி விண்டு டைரெக்ஷன் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. இந்த பொசிஷனில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன். இது என்ன சொல்கிறாங்க இந்த லைன் அப்படின்னா ஈக்வட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஈக்வட்டார் வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. 0 டிகிரி. இதிலிருந்து மேலே நார்தன் ஹெமிஸ்பியர், கீழே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். சரி, இந்த விண்டு இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் அடிக்குது, மேலேருந்து வருது ஒரு மாதிரி டைரெக்ஷன் அடிக்குது. அப்போ இந்த ரெண்டு விண்டு என்ன ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் ஈக்வட்டார், இந்த ஈக்வட்டார் நோக்கி வருதா, இப்படி மேலேருந்து ஒரு விண்டு அடிக்குது, கீழேருந்து ஒரு விண்டு அடிக்குது. இந்த ரெண்டு சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல இப்படி கன்வர்ஜ் ஆகும், ஒன்றோட ஒன்று இப்படி மோதிக்கும். இப்படி மோதும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த விண்டு வந்து இப்படி ஒன்றோட ஒன்று மோதி இப்படி மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்படி ரெண்டு வருது, இப்படி அடிக்குது, இப்படி மேல் நோக்கி போகும், இப்படி அடிக்கும், இப்படி கீழ் நோக்கியும் போகும். சரிங்களா? இப்படி மேல் நோக்கி போகுது, இப்படி கீழ் நோக்கி போகுது. அப்போ ரெண்டு விண்டு என்ன ஆகுது ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகுது. சரிங்களா? கன்வர்ஜ் மேலே அந்த இது பாருங்கள், இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இதுவும் ட்ராபிக்ஸ், இதுவும் ட்ராபிக்ஸ். இந்த ட்ராபிக்ஸ்லேருந்து அடிக்கக்கூடிய விண்டு என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகுது, அதை இன்டர் ட்ராபிக்கல். சரி, இந்த ட்ராபிக்ஸ் ஏரியாவுக்குள்ளே கன்வர்ஜ் ஆகிறதுனால இதை வந்து இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் எந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னா இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் தான் வந்து கன்வர்ஜ் ஆகும். சரிங்களா? சரி, ஏன் இந்த இடத்துல ரெட் கலரில் போட்டிருக்காங்க, இந்த ஏரோ மார்க் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா இந்த ஈக்வட்டோரியல் தான் சன்லைட்லேருந்து வருது இல்லையா, சன்னிலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளிக்கதிர்கள், சோலார் ரேடியேஷன், இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் முழுக்க வெர்டிகலாக விழுகும். அதனால தான் இந்த ஏரியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே அண்ட் நைட்டு வந்து ஈக்குவலாக இருக்கும். 12 மணி நேரம் பகல் அப்படின்னா 12 மணி நேரம் நைட்டாக இருக்கும். இதே மேலே போக என்ன ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் ரேடியேஷன் இருக்காது, என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ளினேஷன், அதாவது சாய்வாக வந்து விழுகு. அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மாடரேட் டெம்பரேச்சராக ரெக்கார்ட் ஆகும். மாடரேட் அப்படின்னா ஒரு மிதமான டெம்பரேச்சராக இருக்கும். நமக்கு ஒரு 30 டிகிரி நார்மல் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து 20 டிகிரி தான் நார்மலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த இடம் எப்போவுமே ஹாட்டாக இருக்கும், எப்போவுமே சூடாக இருக்கும். அப்போ சூடாக இருக்கனால இங்கே அடிக்கக்கூடிய காற்றெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வார்ம் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ம் விண்ட் அப்படின்னா சூடாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா நம்ம கம்பேரிசனில் தான் பார்த்துக்கணும். இங்கே அடிக்கக்கூடிய காற்று சூடாக இருக்குது, இங்கே மிதமாக இருக்குது, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி ஒரு சுடு தண்ணி எடுத்துக்கிறோம், ஒரு ப்ளைன் வாட்டர், நார்மலான ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த சுடு தண்ணியில் இந்த நார்மல் ப்ளைன் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுனா இந்த நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரோட சேர்ந்தோடனே அது மாடரேட் டெம்பரேச்சராக மாறுது. ஏன் அப்படின்னா ரெண்டு மிக்ஸ் ஆகுது, ரெண்டு வாட்டர் மிக்ஸ் ஆகுது. ஹாட்டும் நார்மலும் மிக்ஸ் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா மாடரேட் டெம்பரேச்சருக்கு போகுது. சரி, இதே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகுனா அதுவும் அதே மாதிரி ஹாட்டாகவும் இல்லாமல் கோல்டாக இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த சூடான காற்று என்ன ஆகுது அப்படின்னா இங்கே மேல் நோக்கி போய் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு மாடரேட் டெம்பரேச்சர் கொடுக்கும். இது எப்பவுமே ஹாட்டான ஜோன், இந்த போலார் ரீஜன் மேலேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும். இந்த ரெண்டு காற்று மிக்ஸ் ஆகிறதுனால என்னன்னா இந்த ஏரியா ஒரு மாடரேட் டெம்பரேச்சரை கொடுக்குது. சரிங்களா? இது வந்து எர்த்துக்கும் பொருந்தும், எர்த்தில் அடிக்கக்கூடிய விண்டுக்கும் பொருந்தும். அப்போ இங்கே அடிக்கிறது எல்லாமே வார்ம் விண்ட், இங்கே அடிக்கிறது மாடரேட் விண்ட், இங்கே அடிக்கிறது கோல்டு விண்ட். சரிங்களா? கோல்டு விண்ட் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸ்பீடுங்கிறத விட அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அந்த காற்றினுடைய இது இம்பேக்ட்டு நமக்கு தெரியும். இங்கே அடிக்கிற விண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சூடாகிறதுனால என்னன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த காற்று வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி என்னன்னா மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். நம்ம எப்படி தண்ணியை சூடு பண்ணும்போது எவாப்ரேட் ஆகி அப்படியே மேல் நோக்கி போகுது இல்லையா, ஆவி மேலே தானே போகும், கீழே இறங்காது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜோனில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு விண்டும் கன்வெர்ஜ் ஆகும்போது ஏற்கனவே இந்த இடம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இன்னும் மிட் பாயிண்டில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஈக்குவட்டரில். அப்போ ஈக்குவட்டரில் ஆகும்போது என்னன்னா ரெண்டு மிக்ஸ் ஆகி
ஆல்ரெடி சூடாக இருக்குது, இதுவும் சூடாக இருக்குது. இந்த ரெண்டு சூடாக இருக்கிறது சேர்ந்து ஒன்றா சேர்ந்து என்னது அப்படின்னா மேல் நோக்கி போகுது. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறத விட இப்படி மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? போது இங்கே இருக்கிற விண்டு எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு இப்படி கன்வர்ஜ் ஆகி இப்படி மேல் நோக்கி போகுது, இப்படி மேல் நோக்கி போகுது. சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இன்டர் டாபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். ரெண்டு விண்டு வந்து இப்படி மிக்ஸ் ஆகி இப்படி மேல் நோக்கி போகுது. இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? இன்கேஸ் சூரியன் எப்பவுமே இந்த இடத்துல மிட் பாயிண்ட்லேயே வெர்டிக்கலாக ரேடியேஷன் இருக்குமா அப்படின்னா வெர்டிக்கல் ரேடியேஷன் இருக்காது. நம்ம எர்த்து வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி 23 டிகிரி சாஞ்சிருக்கு. இப்படி 23 டிகிரி சாஞ்சிருக்கனால என்ன ஆகுனா எப்பவுமே இந்த மிட் பாயிண்ட்லேயே வந்து சன்னுடைய வெர்டிக்கல் ரேடியேஷன் இருக்காது. என்ன ஆகும் அப்படின்னா இது இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல மிட் பாயிண்டில் இருக்கும், இப்படி ரொட்டேட் ஆகிட்டு அதர் சைடு இன்னொரு சைடு இப்படி போகும்போது என்னன்னா இந்த இடத்துல படும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வெர்டிக்கல் ரேடியேஷன் வரும், சம்டைம்ஸ் இங்கே வெர்டிக்கல் ரேடியேஷன் வரும், சம்டைம்ஸ் இங்கே வெர்டிக்கல் ரேடியேஷன் வரும். அப்போ சன்னுடைய இந்த ஈக்குவேட்டரியல் பெல்ட், அதாவது இந்த ரெண்டு ஏர் மாஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கன்வர்ஜ் ஆகிற பெல்ட் இருக்கு இல்லையா, ஐடிசிசெட் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர் டாபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இது என்ன ஆகும் அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருக்கும்போது இந்த பெல்ட் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ஒரு 10 டிகிரி மேலே ஏறும், இந்த இடத்துல மாறும். இங்கே நார்த்தில் சம்மராக இருக்கும்போது. சரிங்களா? சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருக்கும்போது என்னென்னா இந்த பெல்ட் இங்கேருந்து இங்கே வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த இடத்துல ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பெல்ட் அப்படியே பார்த்துங்க, இது ஆஸ் யூஸ்வல் இங்கே அடிக்கக்கூடிய விண்டு டைரக்ஷன். சரி, இந்த ஈக்குவேட்டரியல் பெல்ட் இது டுவர்ட்ஸ் நார்த் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த நார்த்து ஷிஃப்ட் ஆகும்போது என்னன்னா இங்கே ரெண்டு விண்டு வந்து இப்படி கன்வர்ஜ் ஆகுது இல்லையா, இந்த கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஏரியா இந்த ஐடிசிசெட் அப்படிங்கிறது அப்படி இந்த இடத்துல மாறிடும். அப்போ இந்த விண்டு பெல்ட் அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த விண்டு பெல்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்னது, இந்த ஐடிசிசெட் அப்படிங்கிற ஜோன் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருக்கும்போது இங்கே இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். நமக்கு ஸ்ப்ரிங் ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் என்னன்னா இந்த பெல்ட் வந்து அப்படி இங்கே கீழே இறங்கிருக்கு. இது நார்மல் ஆஸ் யூஸ்வல் ஈக்குவேட்டர்லி அடி. இன்கேஸ் சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர், இப்போ வந்து நமக்கு சம்மர், அப்போ இந்த விண்டு பெல்ட் வந்து இங்கே இருக்குது, இப்போ இங்கே சம்மராக இருக்குது, இந்த ஐடிசிசெட் இந்த ஜோன் அப்படியே என்னாகுன்னா இந்த இடத்துல கீழே ஷிஃப்ட் ஆகும். அப்போ விண்டு என்ன ஆகுனா இந்த பெல்ட் அப்படியே மாறுதா, இந்த பெல்ட் மாறுதா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விண்டு டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், இப்படி காத்தடிக்கும். இதே இங்கே வந்தோன்னா இங்கே கன்வர்ஜ் ஆகி இந்த இடத்துல மேலே போகும். அப்போ இந்த ஐடிசிசெட் இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் என்னாகுது, கொஞ்ச நாள் இங்கே இருக்குது, கொஞ்ச நாள் மேலே போகுது, திருப்பி எகெயின் இந்த சேம் பொசிஷன் இங்கே வருது, திருப்பி இங்கே வருது. இப்போ இதை வச்சு தான் நமக்கு என்ன ஆகுது, 23 டிகிரி சாஞ்சிருக்கனால தான் இந்த இடத்துல வெர்டிக்கல் ரேடியேஷன் வரும்போது நார்த்தில் வந்து சம்மரும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து விண்டரும் வரும். இதே இந்த பக்கம் இப்படி இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி வந்துருச்சு எர்த் அப்படிங்கும்போது இங்கே விழுகும் வெர்டிக்கல் ரேடியேஷன். அப்போ சவுத்து வந்து சம்மராகவும் மேலே நார்த்து வந்து விண்டராகவும் இருக்கும், இந்த பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஐடிசிசெட் அப்படிங்கிற இந்த கன்வர்ஜன் ஜோன் வந்து என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? ஐடிசிசெட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. சரி, இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அந்த விண்டு சர்க்குலேஷன் பேட்டர்ன் இப்படி ரெண்டு கன்வர்ஜ் ஆகுதான், கன்வர்ஜ் ஆனோன்னு இப்படி மேலே போகுது, மேலே போய் எகெயின் இங்கேருந்து டெம்பரேச்சர் மேலே போனோன்னே என்ன ஆகுதுன்னா ஒரு சர்டன் பீரியட் போனதுக்கப்புறம் கூலிங் ஆகி திருப்பி இறங்குது. ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அப்போ இங்கே சூடான காற்று இந்த ஏரியாவுக்கு போகும்போது என்னன்னா அந்த கூலிங் அப்சர்வ் பண்ணி கூலாகி டென்சிட்டி அதிகமாகி கீழே இறங்குது. கீழே இறங்கி என்ன ஆகுதுன்னா திருப்பி எகெயின் இப்படி சர்ஃபேஸ் வழியாக இப்படி கீழே வருது. சர்ஃபேஸ் வழியாக கீழே வந்து இந்த ஏரியா வந்தோன்னா மறுபடியும் ஹீட் ஆகி மறுபடியும் மேலே போய் இப்படி ஒரு சைக்கிளை க்ரியேட் பண்ணுது. இதே மாதிரி இங்கே ஒரு சைக்கிளை க்ரியேட் பண்ணுது. இந்த கூலிங்க்கும் இந்த வார்முக்கும் ரெண்டு இடப்பட்டது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கூலிங்கை இது வார்ம் ஆக்கி விட்ரும். சரிங்களா? அப்போ என்ன அது ஏர் இங்கே வந்து மேலே வருது, அசெண்டிங் தி ஏர் மாசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அசெண்டிங் அப்படின்னா இங்கேருந்து சூடாகி இப்படி மேலே வருது, இதுதான் அசெண்டிங் ஏர் மாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும்.
ப்ரெஷர் லோவாக இருக்கும். ஏன் லோவாக இருக்குன்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. டெம்பரேச்சர் ஹையாக இருக்குன்னா சூடாக்கி மேலே கொண்டு வருது. அப்போ ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுது மீன்ஸ் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போகுது. அப்போ லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த ஏர் மாஸஸ் சர்டன் பீரியடில் போய் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே போய் கூலிங் ஆகி இங்கே கீழே இறங்குதா. இந்த கீழே இறங்குற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து கீழ் நோக்கி காற்று அழுத்தும் போது என்ன ஆகுது அங்கே ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். அப்போ லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர். அப்போ டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ப்ரெஷர் லோவாக இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா higher the temperature, lower the pressure. Lower the temperature, higher the pressure. Temperature lower இருந்துச்சுன்னா ஹையாக இருக்கும், மேலேருந்து கீழே இருந்தாலும். இங்கே டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் கீழேருந்து மேலே போகும். அப்போ எங்கெல்லாம் வந்து வெயில் அதிகமாக அடிக்குதோ அங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். எங்கெல்லாம் வந்து வெயில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹீட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல என்னாகும் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் பாருங்கள், ட்ரேட் விண்ட்ஸ் இந்த இடத்துல இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் இருக்கா. சரி, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், த ஐடிசிஇசட் இஸ் அ லோ ப்ரெஷர் ஜோன் லொக்கேட்டட் அட் த ஈக்குவேட்டர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஏர் மாஸஸ் என்ன ஆகுது, மேலே அசண்ட் ஆகுது, மேல் நோக்கி வருது. இங்கே போட்டிருக்கு பாருங்கள் டயக்ராமில், மேல் நோக்கி போட்டிருக்கனால என்ன ஆகுதுன்னா ஏர் மாஸஸ் அசெண்டிங் தி ஏர் மாஸஸ், அதாவது மேல் நோக்கி வருது. மேல் நோக்கி ஏன் வருது அப்படின்னா இந்த இடம் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு லோவாக இருக்கும். ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லோ ப்ரெஷர் ஜோன் கிரியேட் அட் த ஈக்குவேட்டர் வேர் ட்ரேட் விண்ட்ஸ் கன்வர்ஜ். இங்கிருந்து வர ஒரு ட்ரேட் விண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இது வந்து நார்த் ஈஸ்ட், இது வந்து சவுத் ஈஸ்ட். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன ஆகுது, இப்படி கன்வர்ஜ் ஆகுது. எங்கே கன்வர்ஜ் ஆகுது, ஒரு இடம், ஒரு ஜோன், இந்த ரெண்டு ஏர் மாஸ் சேர்ந்து ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகுது. அதுக்கு பேர் வந்து இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். சரிங்களா, வேர் ட்ரேட் விண்ட்ஸ் கன்வர்ஜ் அண்ட் ஸோ இட் எ ஜோன் வேர் இட் ஏர் டென்ஸ் டு அசண்ட். இந்த ரெண்டும் ஒன்றா மெர்ஜ் ஆகும்போது என்னதுன்னா இப்படி மோதி மேல் நோக்கி வருது. அதனால் அது என்ன சொல்கிறாங்க, ஐடிசிஇசட், இட் இஸ் அ லோ ப்ரெஷர் ஜோன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐடிசிஇசட் அப்படின்னா லோ ப்ரெஷர். டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ஹையாக இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட் போதும். சரி, இட் இஸ் அ ஜோன் பிட்வீன் த நார்த் அண்ட் த சதர்ன் எம்பிஸ்பியர். நார்த் எம்பிஸ்பியர், சதர்ன் எம்பிஸ்பியர், இந்த ரெண்டுலேருந்து வரக்கூடிய விண்டு என்னாது, இது கன்வெர்ஜ் பண்ணி மேல் நோக்கி கொண்டு போகுது. சரியா, ஸோ த விண்ட் ப்ளோயிங் ஈக்குவேட்டர் வேர்டு, அதாவது என்ன பண்ணால் இங்கிருந்தும் ஈக்குவேட்டர் வேர்டு வருது, இங்கிருந்தும் ஈக்குவேட்டர், ரெண்டுமே ஈக்குவேட்டரை நோக்கி ட்ராவல் பண்ணுது. சரியா, ஃப்ரம் த மிட் லேட்டிடியூட்ஸ். மிட் லேட்டிடியூட்ஸ்னால் இதுதான், இங்கிருந்து இப்படி வருது. லேட்டிடியூட்ஸ் அப்படின்னா இந்த லைன் பேர் தான் லேட்டிடியூட்ஸ். சரி, இது லோ லேட்டிடியூட்ஸ், இது மிட் லேட்டிடியூட்ஸ், இது ஹை லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, லோ மிட் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃப்ரம் த மிட் லேட்டிடியூட்ஸ் அண்ட் விண்ட் ஃப்ளோயிங் போல்வர்ட் ஃப்ரம் த ட்ராபிக்ஸ். அதாவது இங்கிருந்து என்னாது, இப்படி மேலே ஏறி டுவர்ட்ஸ் ஈக்குவேட்டர்லேருந்து என்னாது திருப்பி பிரியுது, டுவர்ட்ஸ் போல்ஸ் நோக்கி போகுது. அதாவது மிட் லேட்டிடியூட்லேருந்து இப்படி வரக்கூடிய ரெண்டு ஏர் மாஸஸ் இப்படி கன்வெர்ஜ் ஆகி அசண்ட் ஆகி திருப்பி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்படி பிரியுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறமா பிரியுது. பிரிஞ்சு எங்கே போகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் போல்ஸை நோக்கி இப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்படி போல்ஸ் நோக்கி போகும்போது இது ஒரு ஸ்டேஜில் போய் இந்த இடத்துல மீட் ஆகும். அதெல்லாம் அடுத்த இது. இப்போ நமக்கு ஐடிசிஇசட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா சரி. சரி, அடுத்த பாயிண்ட், இட் ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் நார்த் அண்ட் சவுத் சீசனலி. நான் சொன்னேன் இல்லையா, சம்மரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நார்தன் எம்பிஸ்பியரில் சம்மராக இருந்துச்சுன்னா இந்த ஐடிசிஇசட் வந்து டுவர்ட்ஸ் நார்த் மேலே போகுது. இதே சதர்ன் எம்பிஸ்பியரில் வந்து சம்மராக இருக்குது அப்படின்னா இந்த ஐடிசிஇசட் வந்து நார்த்திலிருந்து இந்த பக்கம் இங்கே சவுத்து நோக்கி இந்த பெல்ட் வந்து அப்படியே ட்ராவல். அப்போ ஐடிசிஇசட் அப்படிங்கிற ஜோன் வந்து ஒரே இடத்துல இல்லை, இது சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வேர் த ஐடிசிஇசட் இஸ் ஷிஃப்டிங் டு நார்த் ஆஃப் த ஈக்குவேட்டர் த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, விண்ட் சேஞ்சஸ் டு த சவுத் வெஸ்ட் விண்ட் டைரக்ஷனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன சொன்னேன், லெஃப்ட் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா, இது நார்தன் எம்பிஸ்பியருக்கு மேலே போகும்போது என்ன ஆகும், இது ரைட் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷனுக்காக மாறும். சரியா, அப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க, வேர் த ஐடிசிஇசட் இஸ் ஷிஃப்ட் டு நார்த் ஆஃப் த ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்லேருந்து இப்படி நார்த்துக்கு போகுது.
இல்லையா ஆஃப் த ஈக்குவேட்டர் த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், இது சவுத் ஈஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் சேஞ்ச் டு த சவுத் வெஸ்ட் விண்ட் அக்ராஸ் த ஈக்குவேட்டர். இங்கே இருந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கு போயிடுச்சு சரியா. இதோட ஈக்குவேட்டர் நம்ம சொல்கிறோம். இங்கே இருந்து மேலே இந்த இடத்துல இப்படி அடிச்சிட்டு இருந்த காற்று இந்த இடத்துக்கு போனோடனே இப்படி திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே அடிக்கும் போது இது பேர் சவுத் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட் தான். இந்த டச் பண்ண வரைக்கும் சவுத் ஈஸ்ட் தான். இதை டச் பண்ணதுக்கப்புறம் நார்தன் ஹெமிஸ்பியர் போகிறதுனால ரைட் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் போகிறதுனால இது எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க, சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லி பேர் மாறுது சரிங்களா. சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்டாக ரைட் ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் எடுத்து போகுது. எதனால்? டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம், டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இதனால் இப்படி அடிக்கிற காற்று இப்படி அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனால்? இந்த பெல்ட்டே அப்படி ஷிஃப்ட் ஆகுதுனால. சரி, த ITCZ ஷிஃப்ட்ஸ் ஒன்லி பிட்வீன் 40 டிகிரி டு 45 டிகிரி. இது எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு 40 டிகிரியை நம்ம அப்ராக்சிமேட் வச்சுக்கோம், நார்த் டு இந்த 40 டிகிரி சவுத். இதை தாண்டி மேலே போகாது. அப்படியே என்ன அர்த்தம்? இந்த பெல்ட்டையே, இந்த ITCZ பெல்ட்டையே இதை தாண்டி போகாது அப்படின்னா எர்த்தனுடைய 23 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்கு இல்லையா, இன்க்ளினேஷன் இருக்கும்போது இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா எப்போவுமே இந்த ஈக்குவேட்டர்லேயே சன்லைட் வெர்டிக்கலாக விழுந்துகிட்டே இருக்கும். இது 23 டிகிரி சாஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர் வரும்போது இந்த மேலே ஏறிடுது, இங்கே மிட் பாயிண்டில் இல்லாமல் இப்படி கொஞ்சம் மேலே ஏறிடுது. எகெயின் எர்த்து இப்படி சுற்றி வரும்போது இந்த ஆங்கிள் பார்த்துங்க, இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி இந்த பக்கம் இப்படி சுற்றி வரும்போது என்னது, இப்படி மிடில் விழுகும். சன் எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருக்குது, இப்படி மிடில் விழுகுது. அப்போ ஈக்குவேட்டருக்கு இந்த பெல்ட்டு, இங்கே இருந்த பெல்ட் என்னது, இங்கேருந்து இப்படி வரும்போது இங்கே மாறிடுச்சு. திருப்பி எர்த்து இப்படி சுற்றும் போது என்னது, இந்த பக்கம் போயிடுச்சு. இந்த பக்கம் போகும்போது என்னதுன்னா இந்த நார்த்து மேலே போயிடுது, இது இங்கே நிற்கிது, இந்த சவுத்தை காட்டுது, இந்த பக்கம் சவுத்தை காட்டுது. இந்த பக்கம் நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நார்த்து சன்லைட்டுக்கு மேலே விழுகிற மாதிரியே இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது இப்படி இருக்குது. எகெயின் இங்கே போகும்போது இப்படி சவுத்தில் விழுகுது. ஓகேவா? அப்போ எகெயின் இங்கே வரும்போது இப்படி மிட் பாயிண்ட்டில் விழுகுது. எகெயின் இந்த இடத்துல வரும்போது இந்த மேலே நார்த்தில் விழுகும். ஸோ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் த பெல்ட் எதனால் அப்படின்னா இந்த 23 டிகிரி சாஞ்சிருக்கனால தான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே இருந்து இந்த 45 டிகிரிக்கு மேலே போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் சாஞ்சிருக்கு. இப்படி ரொம்ப சாஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும், மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போவுமே 23 டிகிரி தான் சாஞ்சிருக்குனால என்னென்னா இந்த 45 டிகிரி தாண்டறதில்ல அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ஃபேக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஆஃப் நார்த் ஆர் சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டர் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன். சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க, பேஸ்ட் த பேட்டர்ன் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேட்டர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்கும். இங்கே கண்ட்ரிஸே பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் பார்ட்டு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இவ்வளோ தான் இருக்கும். இதே மேலே பாருங்கள், நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூரோப், இதுக்கப்புறம் நம்ம ஏசியா, இந்த பக்கம் ரஷ்யா, மேக்ஸிமம் லேண்ட் ஏரியா இங்கே கவராக இருக்கும். மேக்ஸிமம் ஓஷன் இங்கே ஆக்குபை பண்ணியிருக்கும் சரிங்களா. லேண்டு சீக்கிரமாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் வெயிலாக இருந்துச்சுன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், குளிராக இருந்தால் ரொம்ப குளிராக இருக்கும். ஏன்னா லேண்ட் ஏரியா அதிகமாக இருக்கனால குளிரையும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும், ஹீட்டையும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும். இங்கே ஓஷன் அதிகமாக இருக்கனால என்னாங்கன்னா லேண்டை கம்பேர் பண்ணும்போது ஓஷன் ரொம்ப ஸ்லோவாக ஹீட் அப்சர்வ் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். அதனால் சம்மர் வின்டரில் ஓஷனுடைய டெம்பரேச்சர் பெரிய சேஞ்சஸில் இருக்காது. இங்கே நார்மலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா டியூ டு லேண்ட் அண்ட் ஓஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. சரி, இப்போ இந்த ITCZ அந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் மாறுது அப்படின்னு சொன்னோமா, இது ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. இது ஈக்குவேட்டர் லைன். இந்த ஈக்குவேட்டர் லைன்லேருந்து இந்த மேலே இருக்கிற லைன் பார்த்தீங்களா, ITCZ உடைய நார்தன் ஹெமிஸ்பியரில் ஜூலையில் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்படின்னா என்னென்னா இந்த லைன் ITCZ பார்த்திங்கன்னா ஓஷனில் ஒரு பெரிய சேஞ்சஸாக கொண்டு வரல. அப்போ லேண்டுக்குள்ளே போகும்போது இங்கே மேலே போகுது. ஏன் லேண்டுக்குள்ளே போகும்போது மேலே போகுது அப்படின்னா லேண்ட் அதிகமாக ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே வேரியேஷன் ஹையாக இருக்குது. இதே இந்த ஜான்வரி டைமில் பாருங்கள், ஜான்வரி டைமில் இங்கே சம்மராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ITCZ கீழே வந்துருச்சு, சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்துருச்சுன்னா ஜான்வரியில் வரும். இந்த ஜான்வரியில் இந்த வேரியேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் ஷிஃப்ட் ஆகுதா. அப்போ ஆக்சுவலாக இங்கே இருக்க வேண்டியது இங்கே போகுது,
அது இங்கே வருது, அடுத்து இங்கே வருது. அப்போ விண்டு பேட்டர்னே என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி அடிக்க வேண்டிய விண்டு என்ன ஆகுது, இங்கே போய் இப்படி அடிக்குது. அப்போ இப்படி அடிக்க வேண்டிய இடத்துல என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்கே மேலே போகிறதுனால இப்படி அடிக்குது. சரிங்களா? இது ஏன் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, கான்செப்டை புரிஞ்சு படித்தோம்னா ரொம்ப ஈஸி ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். சும்மா வந்து நமக்கு காற்று வந்து அடுத்த இமேஜ்லேயே பார்த்துங்க, நமக்கு விண்டு டைரக்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி 2 டைப் போட்டிருப்போம். நம்மளுடைய ரெயின்ஃபால் டைமை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சம்மரில் இருக்கிறதுனால இந்த சம்மரில் எங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது, மும்பையில் வந்து நல்ல மழை, கேரளா முடிஞ்சு மும்பை அது வரைக்கும் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. எதனால் மழை பெய்யுது அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென்மேற்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் வெஸ்ட். அப்போ இங்கேருந்து இப்படி காற்றடிக்கணுமா, இங்கேருந்து காற்றடிக்கணும். நம்ம ஈக்குவட்டார் லைன் வந்து இது, இந்த ஈக்குவட்டார் லைன்லேருந்து எங்கே இருக்கோம், மேலே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே எப்படி காற்றடிக்கணும், நமக்கு இப்படி காற்றடிக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே என்ன ஆகுது, இப்படி காற்றடிக்குது. ஏன்னா இந்த ஐடிசிசெட் அப்படிங்கிற ஜோன் வந்து இங்கே மேலே போயிடுச்சு. இங்கே மேலே இருக்கு இல்லையா, மேலே இருக்கனால என்ன ஆகுது, இப்படி அடிக்க வேண்டிய காற்று இப்படி அடிக்குது. இதான் இந்த டைரக்ஷன், இப்படி வர வேண்டியது டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெல்ட் ஐடிசிசெட் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய மேகத்தையெல்லாம் கொண்டு வந்து நமக்கு இப்படி ஒரு மழையை கொடுக்குது. இது எந்த டைமு, இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர். இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். இப்போ மும்பை இந்த கோஸ்ட் ஏரியாவில் மழை பெஞ்சிட்டே போகுது. இந்த ஏரியாவில் மழை அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வின்டரில் இது என்ன ஆகுது, இந்த ஐடிசிசெட் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இங்கேருந்து இங்கே கீழே வந்துருச்சு. இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது, இந்த இடத்துலேருந்து இங்கே கீழே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகுது, இப்படி அடிச்சிட்டு இருந்த காற்று நமக்கு இப்படி அடிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்படி ஆஸ் யூஷுவல் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ட்ரேட் விண்டு அடிக்குது. ட்ரேட் விண்டு அடிக்கும்போது என்னன்னா, நமக்கு இங்கிருந்து மழை இப்படி வந்து தமிழ்நாடு கோஸ்ட்டு, ஆந்திரா இந்த பக்கம் நமக்கு எப்போ மழை பெய்யும், ஆஃப்டர் தீபாவளி வின்டர் டைமில் நமக்கு மழை பெய்யும். எங்கே, தமிழ்நாடு ஆந்திரா கோஸ்ட்டும். இந்த சம்மரில் எங்கே மழை பெய்யுது, கேரளா முடிச்சு இது இப்படியே இங்கே மகாராஷ்டிரா அந்த ரீஜனில் அடிச்சுட்டு போகுது. சரிங்களா? இப்போ இந்த ஐடிசிசெட் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால நமக்கு எப்படி சீசனுக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யுதுன்னு பாருங்கள். வின்டரில் வேறு மாதிரி காற்றடிக்குது, சம்மரில் வேறு மாதிரி காற்றடிக்குது. சரிங்களா? ஓகே. இன் ஜூலை the ITCZ is located around 20 degree north and 25 degree north. அதாவது இங்கே இந்தியாவை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, நமக்கு இந்த இடத்துல 8 டிகிரியாக இருக்கும் இந்த இடத்துல. அப்போ 20 to 25 டிகிரி மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து 20 to 25 டிகிரி மேலே நார்த்தில் இந்த ஐடிசிசெட் இப்படி இருக்குது. இப்படி இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், நம்ம இந்த கங்கா பிளைன் இருக்கு இல்லையா, இந்த பக்கமாக இந்த ஐடிசிசெட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன ஆகுது, மான்சூன் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வரனால என்ன ஆகுது, மான்சூன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த ஏரியா ஃபுல்லுமே மான்சூன் வருதுன்னு சொல்கிறாங்க. சரியா? சரி. இதே வந்து வின்டரில் என்ன ஆகுது, இந்த மான்சூன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, என்கரேஜ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தெர்மல் லோ, அதாவது இங்கே இருந்து இதை நோக்கி வருது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல கீழே வரும்போது இங்கே ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஏன்னா வின்டரில் நமக்கு என்ன ஆகும், வின்டரில் நமக்கு வந்து குளிராக இருக்கும். குளிராக இருக்கிறனால ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி காற்று இப்படி அடிக்கிற கீழே ஓடி வரும். ஏன்னா விண்டு டைரக்ஷனே இப்படி தான். இப்படி வரும்போது நமக்கு இங்கே மழை பெய்யும், நார்த்தில் மழை பெய்யாது. சரிங்களா? இதுதான் இந்த 2 இது. ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ், இதுவும் ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ். இது இங்கேருந்து ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ், அதுவும் ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ். எப்படி மாறுது, ஈஸ்ட்லேருந்து அடிக்கிறனால அது ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸாக்ட் கான்செப்ட் சொல்லணும்னா இது நார்த் ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ், இது வந்து சவுத் ஈஸ்டர்லி ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, சேம் அதே தான். இந்த ஐடிசிசெட் மேலே இருக்குது, ஐடிசிசெட் கீழே இருக்குங்க. டிசம்பர் ஜனவரியில், இது ஜூன் டு ஜூலையில். டியூ டு த ஷிஃப்டிங் ஆஃப் ஐடிசிசெட் ஷிஃப்ட் ஆகுது, நார்மல் இடத்துலேருந்து மேலே ஷிஃப்ட் ஆகுது. த ட்ரேட் வின்ஸ் ஆஃப் த சதர்ன் எம்பிஸ்பியர் கிராஸ் த ஈக்வட்டர், அதாவது இந்த சதர்ன் எம்பிஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வின்ஸ் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஈக்வட்டரை கிராஸ் பண்ணுது. பிட்வீன் 40 டிகிரி அண்ட் 60 டிகிரி ஈஸ்ட், இந்த லைனை சொல்கிறாங்க. இந்த லைனை சொல்கிறாங்க. இங்கேருந்து இந்த 40 டிகிரி டு 60 டிகிரி, இது வந்து 40 டிகிரி, இது 60 டிகிரி ஈஸ்ட் லைன்ஸ். இது லாங்கிடியூட்ஸ். சரிங்களா? லாங்கிடியூட்ஸ். அப்போ இந்த 40 டிகிரிக்குள்ளே இங்கேருந்து போகும்போது என்னன்னா, இந்த ஆங்கிள் வந்து இப்படி போகாமல் ஆங்கிள், இந்த ஆங்கிள் பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி மாறிடுச்சு. இங்கேருந்து போய் இப்படி திரும்பிடுது, இப்படி போய் இப்படி திரும்புது. சரியா? அண்ட் ஸ்டார்ட் ப்ளோயிங் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட். இப்படி போகிறது என்ன ஆகுதுன்னா,
இந்த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட். இது இங்கிருந்து அடிக்கிறது என்னது? சவுத் ஈஸ்ட் டு நார்த் வெஸ்ட். இப்படி அடிக்கிறது ஆப்போசிட்டாக அப்படி அடிக்குது. சரியா? எங்கே? இது மேலே இருக்கும்போது. சரி, இட் பிகம்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் வின்டர். சரி, ஓகே. இது என்ன சொல்கிறாங்க? டியூ டு கொரிலியஸ் ஃபோர்ஸ். அது ஆல்ரெடி நம்ம கொரிலியஸ் ஃபோர்ஸை பற்றி சொல்லியாச்சு நிறையா. சரி, த ஐடிசிசெட் மூவ்ஸ் சவுத்வர்ட். இங்கே போகும்போது நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லிடுறோம். சரிங்களா? இன் வின்டரில் என்ன ஆகுது அப்படின்னா, விண்டு டைரக்ஷன் பாருங்கள், மேலேருந்து கீழே வருது. ஸோ த ரிவர்சல் ஆஃப் விண்டு, இப்படி அடிச்சிட்டு இருந்த விண்டு என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகி இப்படி அடிச்சிட்டு இருந்த விண்டு ரிவர்ஸ் ஆகுது. இப்படி அடிச்சிட்டு இருந்த விண்டு ரிவர்ஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா இப்படி அடிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? டுவர்ட்ஸ் இப்படி நார்த் ஈஸ்ட்டை நோக்கி போனது என்ன ஆகுது அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்லேருந்து ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட். எங்கேருந்து போச்சோ திருப்பி அங்கேயே வர மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டை நோக்கி திருப்பி வர ஆரம்பிக்குது. சரிங்களா? தே ஆர் கால்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன். நமக்கு சம்மரில் மழை பெய்யறது பேர் என்ன சொல்லுவாங்க? சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவோம். இது வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறோம். வடகிழக்கு பருவமழைனா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்கிறோம். அப்போ நமக்கு சம்மரில் சவுத் வெஸ்ட் மான்சூன், வின்டரில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நார்த் ஈஸ்ட் மான்சூனை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவோம். கொஞ்சம் ஆந்திரா கோஸ்ட்லையும் சேர்ந்து மழை பெய்யும். சரி, இது கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐடிசிசெட்னால எப்படி நமக்கு மழை பெய்யறது, எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பார்த்துங்க, சம்மர் எங்கேருந்து போகுது? சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்படியே மழை பெஞ்சிட்டே போதா? இங்கேருந்து ஆரம்பிச்சேன்னாங்கன்னா இந்த விண்டு பெல்ட் இப்படி ஷிஃப்டாக இங்கே போய் இப்படி மழை பெஞ்சிட்டு அப்படியே காற்று போயிடும். சரி, திருப்பி ரிட்டன் வின்டரில் என்ன ஆகுது? அப்படி நார்த் ஈஸ்ட் அப்படி மழை வரும்போது இந்த இடத்துல நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். இதுதான் சீஸ்னல் விண்டு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன் இப்படி அடிக்கிற காற்று ஏன் திருப்பி இப்படி வருது அப்படின்னா இதுதான் லாஜிக். இந்த ஐடிசிசெட்டுடைய ஷிஃப்டிங் நேச்சர் தான் நமக்கு என்ன ஆகுது? இந்த விண்டு டைரக்ஷனை இங்கே ஷிஃப்ட் ஆனது திருப்பி கீழே வரும்போது அப்படியே அதுக்கான அந்த பேட்டர்ன், அந்த செட்டப் அப்படியே கீழே கொண்டு வந்தது. திருப்பி சம்மருக்கு மேலே போகுது, வின்டர் கீழே வருது. இதனால தான் நமக்கு மழை பெய்யுறது சவுத் வெஸ்ட் மான்சூனும் நார்த் ஈஸ்ட் மான்சூனும் இதனால தான் வருது. சரி, சேம் டயக்ராம். ஐடிசிசெட் இன் சம்மர், இன் வின்டர். சரி, இப்போ ஐடிசிசெட் ஓவர். அப்போ நம்மளுடைய மான்சூனை இம்பேக்ட் பண்ணுறது ஐடிசிசெட் இம்பேக்ட் பண்ணுதா? இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் சொன்னால் எஸ், ஆமாம். எப்படி சம்மருக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனாகவும் வின்டருக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனாகவும் மாற்றுறதுல யார் மாற்றுறா அப்படின்னா இந்த ஐடிசிசெட்டுடைய பெல்ட் ஷிஃப்ட் ஆகிறதா மாற்றுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். சரி, இன்னொரு நம்மளுடைய மான்சூனுடைய இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். எல்னினோ, லானினோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேர்ம் ஜாகிரஃபியில் அடிக்கடி கேள்விப்படுவோம். நியூஸ்லேயும் பார்த்திங்கன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. எல்னினோ அப்படின்னா நியூஸில் ஒரு 3 வருஷம் இல்லை 7 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி இதுக்கான ஒரு கேப் இருக்கும். எல்னினோ அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இந்தியாவுக்கு மழையே வராது, இல்லைனா மழை பெய்கிற டைம் தள்ளி போகும். இப்போ பர்ஃபெக்டாக சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. மே ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி என்ன அப்படின்னா செப்டம்பரில் முடிஞ்சிடும். மழை முடிஞ்சு போயிடுது. இதுதான் நமக்கான மழை பெய்யக்கூடிய டேர்ம் டைம்னே வச்சுங்களேன், சைக்கிள். இது நார்மலாக நடந்துருக்கணும். இதில் டிலே ஆகுது அப்படின்னா இந்த மேல ஸ்டார்ட் ஆகாமல் ஒரு மாதம் மழை டிலே ஆகுதுன்னா நமக்கு எதாவது பிரச்சனையா? ஆஸ் யூஸ்வல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏதாவது கேன் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டோம், இல்லை ஆற்றுல போகிற தண்ணி எப்படியும் போயிட்டு தான் இருக்கும். இது யூஸ் இது யாருக்கு இம்பேக்ட் பண்ணுது? ஏன் இந்த ப்ரிடிக்ஷன் தப்பாக போகுது, இல்லை எல்னினோ எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மழை வராமல் போயிடுச்சு, சீசன் தள்ளி போயிடுச்சு, ஒரு மாதம் டிலே ஆயிடுச்சுன்னா என்ன ரீசன் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். அக்ரிகல்ச்சர் இம்பேக்ட் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம எக்கனாமி அடியாகும். நம்ம எக்கனாமி அடியாச்சு அப்படின்னா எல்லா பொருளுடைய விலைவாசியும் ஏறும். ஃபுட் கிராப்ஸு, கமர்ஷியல் கிராப்ஸு எல்லாமே அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி
ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விதைச்சிருப்பாங்க. இந்த மழை வந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி கொடுக்குற டைம், அதாவது தண்ணி வளர்கிற டைம் வந்து மழை பெய்கிற டைமாக பார்த்து விதைச்சிருப்பாங்க. இப்போ இந்த மழையை நம்பி விதைச்சி மழை வரல அப்படின்னு என்னாங்கன்னா அப்படியே அடியாயிரும், அந்த சீசன் அடியாயிரும். சீசன் அடியானோன்னா என்னாங்கன்னா அடுத்து 1 மாதம் தள்ளி விதைக்கிற மாதிரி ஆயிரும். 1 மாதம் தள்ளி விதைச்சாங்கன்னா என்னாங்கன்னா அது அறுவடை பண்ணுற டைமில் வெதர் கண்டிஷன், அதாவது நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷன் வந்து செட் ஆகாது. வெதர் வந்து செட் ஆகாமல் போச்சுன்னா அப்பவும் வந்து பயிர் அடியாகும். அப்போ 1 இயருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் செம்ம அடியாகும். செம்ம அடியாச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆகும். எல்லா பொருளோட விலைவாசி அதிகமாகும். விலைவாசி அதிகமாச்சுன்னா என்னாகும், நம்ம நார்மல் ரொம்ப காமனாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்தளவுக்கு பொருளை வாங்க முடியாமல் போகும். அப்போ எக்கனாமி அப்படியே டவுன் ஆகிற அளவுக்கு ஆரம்பிக்கும். அப்போ எல்னினோ எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்துங்க நம்ம இதில். சரி, இப்போ எல்னினோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். எல்னினோ இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வெதர் சிஸ்டம். இது என்ன அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா 3 to 7 years, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 7 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இது வரும். இது வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்னினோ வந்துச்சுன்னா ஒரு பக்கம் சிவியர் ட்ராட் வரும், பஞ்சம், அதாவது தண்ணியே இல்லாமல் ட்ராட், வறட்சி. ஃப்ளட் அப்படின்னா ஒரு பக்கம் அடித்து மழையாக ஊற்றிட்டுருக்கும். மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யாமையும், மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய கண்டிஷனில் மழையாகவும் வரும். அப்போ என்னன்னா 2 கண்ட்ரி, வேறு ஏதாவது ஒரு ரீஜனும் நம்ம ரீஜனும், ஏன்னா இந்த எல்னினோ டிபெண்ட் பண்ணி தான் நம்மளும் இருக்கோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 2 ரீஜன் வந்து அடியாகும். கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரி அடியாகும். அப்போ 2 ரீஜன் வந்து அடியாகும். சரியா? சரி, த சிஸ்டம் இன்வால்வ்ஸ், இந்த எல்னினோ இம்பேக்ட் அப்படிங்கிறது எதை இன்வால்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஓஷன் அண்ட் அட்மாஸ்ஃபேரிக் ஃபினோமினோ. சரி, அது என்ன ஓஷன் அண்ட் அட்மாஸ்ஃபேரிக் ஃபினோமினோ அப்படின்னா, எர்த்தில் அட்மாஸ்பியர், மேலே அட்மாஸ்பியர், இந்த மேலே அட்மாஸ்பியர் வந்து ஏன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா டியூ டு சன், சூரியன் இருக்கிறதுனால தான் நமக்கு அட்மாஸ்பியர் வளிமண்டலம்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஹீட் ஆகிறதும் கூல் ஆகிறது எதை வச்சு அப்படின்னா சன்னுடைய ரேஸ், சூரியனுடைய ஒளி. இந்த சன் என்ன ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணுறதும், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த கேஸஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ராபிக்கல் ரீஜனாக எப்பவுமே வார்மாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், போலார் ரீஜனாக எப்பவுமே வந்து கூலிங்காகவே இருக்குதுன்னு சொல்கிறோம். சரி, அப்போது இங்கே அட்மாஸ்பியரில் மேலே இருக்கக்கூடிய காற்று கூலிங்காக இருக்கும், இங்கே மேலே இருக்கிற காற்று சூடாக இருக்கும். சரி, ஓஷன், கடலில் என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன் வாட்ரு என்ன ஆகுது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமான ஓஷன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற ஓஷன்லாம் என்ன ஆகுனா வார்ம் ஆகும், சூடாகும். இந்த மேலே போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஓஷன் எப்பவுமே எப்படி இருக்குது அப்படின்னா கூலிங்காக இருக்கும். அப்போ இந்த எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது ஓஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த எல்னினோ. ஓஷன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓஷன், இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகுது, ஹை டெம்பரேச்சர். அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய தண்ணி சூடாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுவும் என்ன ஆகும், சூடாக இருக்கும். ஒரு இதில் பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்குன்னா அந்த தண்ணிக்கு மேலே கை வச்சிங்கன்னா என்ன ஆகுது, தண்ணி நம்ம கை சூடாக இருக்குது. அதுக்கு காரணம் இங்கேருந்து எவாப்ரேட் ஆகி கேஸ் மேலே போகுது, நம்ம கையை சுடுது. இதே கூலிங்காக ஒரு வாட்டர் இருக்குது, அந்த கூலிங் வாட்டருக்கு மேலே கை வச்சிங்கன்னா கூலாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதனுடைய அட்மாஸ்பியரை இம்பேக்ட் பண்ணுது. சரிங்களா? அட்மாஸ்பியரை இம்பேக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா க்ளவுடு ஃபார்ம் ஆகிற இடத்துல ஃபார்ம் ஆகாமையும், க்ளவுடு ஃபார்மே ஆகாதுன்னு சொல்கிற இடத்துல ஃபார்ம் ஆகிற கண்டிஷனும் நடக்கும். இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது எங்கே நடக்குது அப்படின்னா இந்த வார்ம் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, வார்ம் கரண்ட்டுன்னு என்னென்னா கடல் தண்ணி சூடாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் மேலே இருக்கக்கூடிய காற்றுமே சூடாக இருக்கும். அப்போ கடல் தண்ணி சூடாக இருந்தால் அதை வார்ம் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. தண்ணி கூலிங்காக இருந்துச்சுன்னா அது பேர் கோல்டு கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த வார்ம் கரண்ட் என்ன ஆகுது, இந்த பெருவும் ஈஸ்டர்ன் பசிபிக்குடைய ஈஸ்ட் சைடும், அங்கே ஈஸ்ட் சைடில் தான் பெரு கண்ட்ரியே இருக்குது, சவுத் அமெரிக்காவில் பெரு கண்ட்ரி இருக்குது. இந்த ஏரியாவில் என்ன ஆகுது, கடல் தண்ணி சூடாகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடல் தண்ணி சூடாகிறனால என்ன ஆகுது, எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும். எவாப்ரேஷன் அதிகமாக நடந்தால் என்ன, க்ளவுடு ஃபார்ம் ஆகி அங்கே மழையாக கொடுத்துரும். அப்போ எல்னினோ வந்துச்சுன்னா பெருங்கிற கண்ட்ரியுடைய அந்த கண்ட்ரியுடைய வெஸ்டர்ன் பார்ட்டும் இந்த பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்டர்ன் பார்ட்டும் என்ன ஆகுதுன்னா வார்ம் ஆகுது, சூடாகி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, எல்னினோ இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வார்ம் ஈக்குவட்டோரியல் கரண்ட். சரிங்களா? அப்போ ஈக்குவட்டோரியல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஈக்குவட்டோரியல் ரீஜனே வந்து எப்படி இருக்குது, வார்மாக இருக்கும்.
அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, சூடான தண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது. எப்படி காற்று வந்து இங்கேருந்து வாமான இடத்துலேருந்து கூலிங்கான ரீஜனுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு காற்றடிக்குதோ அந்த மாதிரி கடல்லே அலையடிக்கும் இல்லையா. அலையடிக்கும் போது என்ன ஆகுது, இந்த ஈக்குவேட்டர்லேருந்து ஒரு சூடான தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது. அதை என்ன சொல்கிறாங்க, வார்ம் ஈக்குவேட்டரியல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதை நார்மலாக கூலிங்காக இருக்கக்கூடிய ஓசனை இது என்ன ஆகுது, இந்த எல் நினோ எஃபெக்ட் வந்து வார்ம் கரண்ட், அதாவது சூடான காற்று மூலிமா போய் ரீப்ளேஸ் பண்ணுது. கூலிங்காக இருக்கக்கூடிய கடல் தண்ணியை வார்மாக மாற்றுது. சரிங்களா. கூலிங்காக இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணி இருக்கு இல்லையா, கரண்ட்டுக்கு பேர் பெருவியன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுது, ஈக்குவேட்டரியல் கரண்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுது. சரிங்களா. இது பெருவியன் கரண்ட் ஆர் ஹம்போல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்போ இது டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பாருங்கள், 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது. நார்மலாக நம்ம வந்து சம்மரில் வந்து 2 டிகிரி 3 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனாவே நம்மளால் தாங்க முடியாது. சம்மரில் திடீர்னு சடனாக வெயில் அடிச்சதுனாவே என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. 3 நாள் கண்டினியூஸாக வெயில் அடிச்சதுன்னா 4ஆவது நாள் நல்லா சரியான மழையாக இருக்குது. அப்போ இந்த டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன இம்பேக்ட் நடக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய மழையை கொடுத்துருக்கும், எங்கள் பெருவியன் கோஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அப்போ எல் நினோங்கிறது இதுதான், சிம்பிள். எல் நினோ அப்படிங்கிறது என்னது, 3 வருஷமோ 5 வருஷமோ ஒரு கேப் இன்டர்வல் வரும். அப்போ ரெகுலர் கிடையாது. எல் நினோ அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ரெகுலர் ஃபினோமினா. சரி, இது வந்தால் என்ன ஆகும், ஒன்று ட்ராட்டு ஒரு பக்கம் ஃப்ளட்டு கொடுக்கும், ஒரு பக்கம் வறட்சி கொடுத்துச்சுன்னா ஒரு பக்கம் நல்ல ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். அப்போ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும், எங்கே ட்ராட் இருக்க வேண்டிய இடத்துல எங்கே ஃப்ளட்டு கொடுக்குது அப்படின்னா பெருவியன் கோஸ்ட்டில் மழையை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன் பெருவியன் கோஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கோல்டு கரண்ட்டு கூலிங்காக இருக்கக்கூடிய தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வார்ம் வாட்டரை வந்து அங்கே போய் சேருது. வார்ம் வாட்டர் இருந்தால் என்ன ஆகும், அந்த சரௌண்டிங்கை ஹீட் பண்ணுச்சு அப்படின்னா தண்ணி எவாபரேட் ஆகி மேலே போகும். ஓசன் வாட்டர் எவாபரேட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா க்ளவுடு ஃபார்ம் ஆனால் அங்கேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அப்போ பெருவில் மழை பெஞ்சிச்சுன்னா இந்தியாவில் மழை பெய்யாது. இதுதான் சிம்பிள் லாஜிக். பெருவில் நியூஸில் வந்து நல்லா அடித்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா மார்ச் ஏப்ரலில் அடித்து மழை பெய்யுது அப்படின்னா நமக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெருவில் ஃப்ளட்டு போச்சு அப்படின்னா இந்தியாவில் ட்ராட். இப்படி தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அங்கே மழை பெஞ்சிருச்சு, அங்கேருந்து காற்று இங்கே வராது, க்ளவுட் ஃபார்ம் ஆகி கொண்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது, 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ இந்த எல் நினோ எஃபெக்ட் வந்துச்சுன்னா என்ன நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஒன்று டிஸ்டார்ஷன் ஆஃப் ஈக்குவேட்டரியல் அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன். அப்போ நார்மலாக அட்மாஸ்பியரில் ஒரு சர்க்குலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு காற்று என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருந்து ஒரு காற்று இப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னா என்னது, அந்த விண்டு டைரெக்ஷனை மாறி இங்கேருந்து இப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா. இங்கே அட்மாஸ்பியரில் ஒரு சர்க்குலேஷன் சின்னதாக சேஞ்ச் ஆகுது. டோட்டல் அட்மாஸ்பியருமே வந்து சர்க்குலேஷன் சேஞ்ச் ஆகாது, பர்டிகுலராக ஒரு பிளேஸில் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். சரி, இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த எவாப்ரேஷன் ஆஃப் சீ வாட்டர். நான் சொன்னேன் இல்லையா, சீ வாட்டர் வந்து கூலிங்காக இருக்க வேண்டிய இடத்துல வார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இது இர்ரெகுலர், நார்மலாக நடக்கிற ப்ரொசீஜர் இல்லாமல் வேறு மாதிரி மாறுது. அப்போ எல் நினோ இம்பேக்ட் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரை மட்டும் சார்ந்தது கிடையாது, ஓசனுடைய டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ணுது. சரிங்களா. அப்போ இது தனியாக நடக்காது, ஓசன் ப்ளஸ் அட்மாஸ்பியர் இந்த ரெண்டு சேர்ந்தது தான் மேட்டர். சரி, ரிடக்ஷன் இன் த அமௌண்ட் ஆஃப் பிளாங்க்டன்ஸ். இப்போ கூலிங்காக இருக்கிற இடத்துல ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே வளர்த்தனோம்னா அது வளருமா, வளராது. ஏன் அப்படின்னா அந்த ரீஜன் ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், கூலிங்காக இருக்கிறனால என்னாகும், நல்லா அழகழகாக பூ இந்த மாதிரிலாம் வரும். இதை நம்ம இங்கே கொண்டாந்து வச்சு வளர்த்தனோம்னா என்ன ஆகும், வராது, செடியே க்ரோத் இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் என்னன்னா செடியை வந்து பட்டு போயிருன்னு சொல்லுவாங்க, வளராமையே அப்படியே போயிருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய பிளாங்க்டன்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ் இல்லைனா ஏதாவது ஸ்பீசிஸ் கடலில் இருக்கக்கூடிய உயிரினம் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக அதுக்குன்னு சில ப்ரீடிங் சீசன் இருக்கும், அதுக்குன்னு சில க்ரோத் இருக்கும். அந்த சைக்கிளில் இருக்கும்போது என்ன ஆகுது, கூலிங்காக இருக்க வேண்டிய இடத்துல வார்மாக இருந்துச்சு, சூடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் செத்து போயிடும். ஸோ ரிடக்ஷன் இன் த அமௌண்ட் ஆஃப் பிளாங்க்டன்ஸ் அழிஞ்சிச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷும் அழிஞ்சு போகும். சரிங்களா. அப்போ அங்கே மீன் பிடிக்கிறத நம்பி இருக்கிறவன் என்னவா, அங்கே ஃபிஷ்ஷே இருக்காது, ஃபிஷ்ஷே வந்து க்ரோத்தும் ஆகாது, அடுத்த சீசனுக்கு கூட ஃபிஷ்ஷு கிடைக்காது. அப்போ இந்த எல் நினோ வந்துச்சுன்னா அந்த டைம் மட்டும் இம்பாக்ட் கிடையாது, அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் இம்பாக்ட் இருக்கும். இது மறுபடியும் அந்த பிளாங்க்டன்ஸ் வளர்ந்து திருப்பி அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து க்ரோத் ஆகி இதை போய் பிடிக்கிற அளவுக்கு என்ன ஆகும், ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி அடியாகும். இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் தான் பார்த்தோம். இப்போ இந்த அங்கே மழை பெய்யறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி அடியாது. அப்போ இந்த 3 பாயிண்ட் வந்து எல் நினோவுடைய
நார்மல் காமன் எஃபெக்ட் ரிசல்ட்னு வச்சுங்க. சரி, இப்போ இந்த எல்னினோ வந்து எங்கே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு வந்து பெருவில் இருக்கிற மீன் பிடிச்சிட்டு இருந்த ஃபிஷர்மேன்ஸ் தான் வந்து இந்த அப்நார்மல் ரெயின்ஃபால் ட்ராட்டு இந்த மாதிரி வரதான் அவங்க தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த பெருவியன் கோஸ்ட், பெருங்கிற கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டராக இருக்கும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருக்கும். அப்போ டிசம்பர் 26 அப்படிங்கிறது ஹோல் எர்த்துக்கே காமன் தான். இங்கே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் 26 வின்டரில் வரும் நமக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், சம்மராக இருக்கும், சம்மரில் வரும். நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து சைல்டு கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, எல்னினோ லானினோ வந்து சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எல்னினோ என்ன சொல்கிறாங்க, சைல்டு கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அந்த பேர் வருது அப்படின்னா, இது கிறிஸ்மஸ் டைமில் தான் அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். எது எல்னினோ எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பெருவியன் கோஸ்ட் எங்கே இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் டிசம்பர் மாதத்தில் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, டிசம்பர் மாதம் வந்து அவங்களுக்கு வின்டராக இருக்கும், சம்மராக இருக்கும், அவங்களுக்கு வந்து சம்மராக இருக்கும். அப்போ இந்த எல்னினோ இம்பேக்ட் வந்து கிறிஸ்மஸ் பீரியடில் வரதுனால அவங்க என்ன வச்சுருக்காங்க, சைல்டு கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. டிசம்பர் இஸ் சம்மர் இன் பெரு. பெரு எங்கே இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, அதனால் அங்கே வந்து சம்மரில் வருது. சரி, எல்னினோ வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபோர்காஸ்ட் நமக்கு மழை பெய்யறதை வந்து முன்கூட்டியே அறிவிப்பாங்க இல்லையா. இந்த டைமில் வந்து ரெயின்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சதுனா தான் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில் இந்த விவசாயம் பண்ணுறவங்க இல்லை கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க அது முதல் கொண்டு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. சரியா, சரி, 1990s இது பீரியட்ஸ் இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மான்சூனு டிலே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1991 டைமில் எல்னினோ வந்திருக்கு. எல்னினோ இப்போ கூட ரீசெண்ட் டைமில் கூட வந்திருக்கு. எல்னினோ வந்துச்சுன்னா என்ன ஆகு, நமக்கு சிவியர் ட்ராட்டாக இருந்திருக்கும். இந்த 1991 டைம்லலாம் தண்ணியே இல்லாமல் ரொம்ப பெரிய தண்ணி பஞ்சத்துக்கு ஆளான பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1991 பீரியட். சரி, நார்மல் கண்டிஷனில் எப்படி ஏர் சர்க்குலேஷன் இருக்குதுன்னு பார்த்துங்க. எல்னினோ வந்தால் எப்படி அதை மாற்றுதுன்னு சொல்லி பார்த்துக்குவோம். சரி, நார்மலாக இதான் இது என்ன கண்ட்ரி, இது சவுத் அமெரிக்கா, இது வந்து நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் இந்தோனேஷியா இருக்கும், இந்த இடத்துல இந்தியா இருக்கும், இந்த இடத்துல நம்ம இந்தியா இருக்கும். சரி, நம்ம சொன்ன மாதிரி இந்த விண்டு டைரெக்ஷன் பார்த்தீங்களா இப்படி அடிக்குதா, ஓகே ஃபைன். இந்த இடத்துல ஈக்குவட்டர் ரீஜன் இருக்குது. ஈக்குவட்டர் எங்கே இருக்கும், இது வந்து நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், இது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இப்படி அடிச்சிட்ருக்கு. சரி, இந்த ஐடிசிசெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா, ஐடிசிசெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா இது ஓஷனில் வர ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சினால வரக்கூடியது தான். சரி, நார்மல் இயர்ஸ் எ சர்ஃபேஸ் லோ ப்ரெஷர் டெவலப்ஸ் இன் த ரீஜன் ஆஃப் நார்த் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா. இதுதான் நார்த் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, லோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லோ ப்ரெஷர்னால் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஹை டெம்பரேச்சர். லோ ப்ரெஷர் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர். உங்களுக்கு ஏரோ மார்க்லேயே பாருங்கள், ரெட் கலரில் இருக்கா, இங்கே ப்ளூ கலரில் இருக்கா. ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கோல்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஹம்போல்ட் பெருவியன் கரண்ட் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த ஹம்போல்ட் பெருவியன் கரண்ட் என்ன அப்படின்னா, இந்த அண்டார்டிகா ரீஜன்லேருந்து கூலிங்கான தண்ணி என்ன ஆகுனா இப்படி கொண்டு வரும். இந்த கரண்ட் அப்படிங்கிறது இங்கேருந்து இந்த கூலிங்கான தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகும், இதை நோக்கி இப்படி ஃப்ளோ ஆகும். இப்படி ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுனா இந்த ஏரியா கூலிங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் லோ, அப்போ ஹை ப்ரெஷர். டெம்பரேச்சர் லோவாக இருக்கனால ஹை ப்ரெஷராக இருக்குது. இங்கே டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, அங்கே ஹை ப்ரெஷர், இங்கே டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுனால இங்கே ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராக இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி காற்று வந்து இந்த இடத்துல வந்து இப்படி மேலே ஏறும். மேலே ஏறி என்னாகும், எவாப்ரேஷன் ஆகி க்ளவுட் ஃபார்ம் ஆகி இங்கே மழை கொடுக்கும். அப்போ இந்த நார்மல் கண்டிஷனில் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்தியா இங்கே வந்து மழை வரணும். கரெக்டாக? ஏன் அப்படின்னா இது வார்மாக இருக்குது.
இது அந்த ஒரே ரீசன், அந்த ஹம்போல்ட் கரண்ட் பெருவியன் கரண்ட்னால இந்த ஏரியா வந்து கோல்டாக இருக்குது, கூலிங்காக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதுவும் ஈக்குவேட்டரில் இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்கணும். பட் ஆனால் ஓசன் கடலில் தண்ணி வந்து கூலிங்காக இருக்கிறனால இங்கே எவாப்ரேஷன் அந்தளவுக்கு நடக்கலை. எவாப்ரேஷன் நடக்காமல் என்னாகுது அப்படின்னா இந்த கூலிங் வாட்டர் வந்து இப்படி இந்த விண்டு டைரெக்ஷன் காற்றுக்கு தகுந்த மாதிரி என்னாதுன்னா அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்து சூடான ரீஜனுக்கு வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணியும் சூடாயிடும். அப்போ இப்படி ட்ராவல் பண்ணுது. சரி, ஆஸ்திரேலியா த ஹை ப்ரெஷர் சிஸ்டம் ஓவர் த கோஸ்ட் ஆஃப் பெரு, இதுதான் பெரு கண்ட்ரி. இங்கே ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஆஸ் அ ரிசல்ட் த ட்ரேட் வின்ஸ் ஓவர் த பசிபிக் ஓஷன், இதுதான் ஹோல் பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா இது பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்ட், இது பசிபிக் ஓஷனுடைய வெஸ்ட். லேண்ட் ஏரியாவை எடுத்துட்டிங்கன்னா இது பெரு, இந்த சவுத் அமெரிக்கா இல்லையா, பெருவுடைய வெஸ்ட். இது கோஸ்டல் ஏரியா எடுத்துட்டிங்கன்னா இது வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓஷனை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பசிபிக் ஓஷன், அதோடைய ஈஸ்ட் பார்ட், இது அதனுடைய வெஸ்ட் பார்ட். As a result, the trade winds over the Pacific Ocean, in the over Pacific Ocean, more strong from east to west. இது என்ன ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது, இந்த பக்கம் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்டிலிருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா, பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்டிலிருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, எப்போ நார்மல் கண்டிஷனில். சரி, நெக்ஸ்ட் த ஈஸ்டர்லி ஃப்ளோ ஆஃப் த ட்ரேட் வின்ஸ். ஈஸ்டர்லி அப்படின்னா ஈஸ்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுனால ஈஸ்டர்லி. ஈஸ்டிலிருந்து வெஸ்ட், ஈஸ்ட்டில் ஒரு விண்டு உருவாகி இப்படி போகுது அப்படின்னா அதை ஈஸ்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஈஸ்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, அது இங்கேருந்து இந்த பக்கம் ட்ராவல் பண்ணி வரும்போது விச் கேரிஸ் வார்ம் சர்ஃபேஸ். வார்ம் சர்ஃபேஸ் இங்கேருந்து சூடான தண்ணி, அதாவது இங்கே கூலிங்காக இருக்குது, இங்கே வர வர அப்படியே வார்ம் ஆகுது, வார்ம் ஆகி ரொம்ப ஹாட் ஆகுது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுது, வெஸ்ட் வேர்டு ஈஸ்ட் வேர்ட்லேருந்து வெஸ்ட் வேர்டுக்கு வரும்போது வார்மை கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த வார்ம் சூடான தண்ணியை இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்தும் போது என்னன்னா இந்த ஓஷனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவாப்ரேஷன் ஆகும். எவாப்ரேஷன் ஆச்சுன்னா மழை பெய்யும். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்தியாவுக்கும் நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த பாயிண்ட். சரி, இது நார்மல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷனில் விண்டுடைய பேட்டர்ன். அப்போ நார்மல் கண்டிஷனில் விண்டு எப்படி அடிக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவிலேருந்து டுவர்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பார்த்துங்க, இங்கேருந்து அது இந்த கோஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு அப்படின்னா இங்கேருந்து விண்டு டைரெக்ஷன் என்ன ஆகுது, இந்த பக்கம் வருதா, எப்படி கொண்டு வந்து என்ன ஆகுது ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன ஆகுது, இப்படி மழையாக பெஞ்சிருது, மேலே போய் மழையாக பெஞ்ச என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் அந்த சைக்கிள் அந்த இப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரி, அப்போ நார்மல் சைக்கிள் வந்து பசிபிக் ஓஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டிலிருந்து வெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நார்மல் கண்டிஷன் இங்கே கூலிங்காக இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே வரும்போது வார்ம் ஆகுது. இதை வால்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பெருவியன் கோஸ்ட்லேருந்து இங்கே இப்படி ஒரு சர்க்குலேஷன், இங்கேருந்து இப்படி, இது வந்து கோல்டு வாட்டர், இது வார்ம் வாட்டர். இங்கேருந்து போக அப்படியே சூடாகிட்டே போகும். சூடாகி திருப்பி கடலுக்கு உள்ளே வந்து என்னன்னா இப்படி ஒரு சைக்கிள் கிரியேட் பண்ணும். இதுக்கு பேர் வால்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டு டைரெக்ஷனே பார்த்துங்க இப்படி இருக்குது. சரியா, இப்படி வந்து இங்கே வந்து மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், இதில் இருக்கிற சூடான இதெல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனோடனே இந்த 6 மாதம் வந்து கூல் ஆயிரும். ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக என்னாகுன்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ அந்த கண்டிஷன் பார்க்கும்போது மேலே போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனோன்னா ஒரு சர்டன் பீரியட் போய் மறுபடியும் கீழே இறங்குது. கீழே வந்து திருப்பி இப்படி ஒரு சைக்கிளை கிரியேட் பண்ணுது. இதை வால்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஏன்னா இது ஒரு கான்செப்ட் அப்படின்னு நினச்சாலாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நார்மல் சைக்கிளேஷன், வால்கர் சர்க்குலேஷன் நார்மல் கண்டிஷனில். அப்போ எல்னினோ கண்டிஷனில் என்ன ஆகுது, இந்த வால்கர் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, இது ரிவர்ஸ் ஆயிரும், ஆப்போசிட்டாக மாறி இப்படி போகாமல் இப்படி வர ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. நார்மல் கண்டிஷனுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். இந்த வால்கர் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, இஸ் காஸ்ட் பை த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ஸ் அப்படின்னா
இந்த இடத்துல லோ ப்ரெஷர், இந்த பக்கம் ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். எது காற்றடிக்கிறது வந்து இங்கே வந்து மேலே ஏறி ஒரு சர்டன் பீரியடில் கீழே இறங்கும், அப்போ அங்கே ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இங்கே லோ ப்ரெஷர். ஹை டு லோ இப்படி மூவ் ஆகும், திருப்பி மேலே போகும், திருப்பி கீழே இறங்கும். இதுதான் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் இந்த சர்க்குலேஷன். சரியா? ஓகே. எல் நினோ பீரியடில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டியூரிங் எல் நினோ டைமில் பார்த்துங்க, இந்த ட்ரேட் வின்ஸ் அது ஆஸ் யூஸ்வல் காற்று மேலே அடிக்கிறது, இந்த எர்த் ரொட்டேஷன் அந்த ட்ரேட் விண்ட் பெல்ட் அது அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி மாறி இருக்கு. டார்க் ப்ளூ கலரில் கோல்டாக இருந்துச்சா, கோல்டு அப்படின்னு எழுதியிருந்தா ப்ளூ கலரில், இப்போ என்ன ஆகுது வார்ம் வாட்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்களா. அப்போ இந்த கூலிங் ஆகியிருந்த இடம் என்ன ஆகுது வார்மில் மாறிடுச்சு. சரிங்களா? வார்மில் ஏன் மாறிச்சு அப்படின்னா, இந்த ஈக்குவேட்டர் போயிட்டு இருந்துச்சா, ஈக்குவேட்டரியல் கரண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா. அந்த ஈக்குவேட்டரியல் கரண்ட் என்ன ஆகுது நார்மலாக இங்கிருந்து ஹம்போல்ட் கரண்ட், அதாவது ஹம்போல்ட் கோல்டு கரண்ட், இது வந்து இந்த இடத்த வந்து கூலிங் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு பலம் என்ன ஆகுதுன்னா, இங்கே இருந்து சூடான தண்ணி போய் இங்கே மிக்ஸ் ஆயிடும். இங்கேருந்து இந்த தண்ணி கூலிங்கான வாட்டரை போய் இந்த ஏரியாவை கூல் பண்ணாமல் இங்கே இருக்கிற வார்ம் வாட்டர் அப்படி ரிவர்ஸ் ஆகி வர ஆரம்பிக்குது. ரிவர்ஸ் ஆகி வர ஆரம்பிச்சேன்னா இந்த இடத்த வார்ம் ஓஷனாக மாற்றி விட்டுருச்சு. சரிங்களா? சரி, அப்போ வார்ம் ஓஷனாக மாற்றினதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற ஓஷன் வாட்டர் நார்மலாக போய் இந்த இடத்துல வார்ம் ஆக்கிச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல மழை பெஞ்சுன்னு பார்த்தோமா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவில். அப்போ இந்த இடத்துல வார்ம் ஆகிச்சுன்னா என்ன ஆகும், இங்கே இருந்து இறங்காமல் ஏர் மாஸ் கீழே இறங்காமல் இங்கேருந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். மேலேருந்து காற்று கீழே இறங்கிட்டு இருந்துச்சு, ஹை ப்ரெஷர் அந்த இடத்துல என்ன ஆகுது, இங்கேருந்து மேலே எவாப்ரேட் ஆகி ஆவி ஆகி மேலே தண்ணி ஓஷன் வாட்டர் எவாப்ரேட் ஆகி மேலே போய் க்ளவுடு ஃபார்ம் ஆகி கண்டென்சேஷன் இந்த இடத்துல மழையாக பெஞ்சு விட்டுருச்சு. இங்கே மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், இங்கே மழை பெய்யறது ஸ்டாப் ஆகிடும். அப்போ எல் நினோ வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்தியா ஜீரோ, மழையே பெய்யாது. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுது, இங்கே மழை பெஞ்சிருச்சு. எப்போ இந்த சைக்கிள் மாறி இங்கே போய் இந்த பெருவியன் கரண்ட் இங்கே வந்து இந்த ஏரியாவை கூல் பண்ணுதோ அப்போ தான் திருப்பி மழையே ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப கம்மியாக வார்மாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மான்சூன் டிலே ஆகி நமக்கு மழை வந்துடும். இல்லை ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா இந்தியாவில் மான்சூன் ஃபெயிலியர், மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, த எல் நினோ இயர் ஏர் ப்ரெஷர் ட்ராப்ஸ் ஓவர் லார்ஜ் ஏரியா ஆஃப் த சென்ட்ரல் பசிபிக். இதான் சென்ட்ரல் பசிபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல் நினோ இயரில் ஏர் ப்ரெஷர் டெவலப்ஸ் ஓவர் லார்ஜ் ஏரியா ஆஃப் சென்ட்ரல் பசிபிக் அலாங் தி கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. இதுதான் அலாங் தி கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. இங்கே ஒரு ப்ரெஷர் பெல்ட்டு கிரியேட் ஆகுது. அது என்ன ப்ரெஷர் அப்படின்னா லோ ப்ரெஷர். த நார்மல் லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஹை ப்ரெஷர் இன் வெஸ்ட் பசிபிக். இந்த வெஸ்ட் பசிபிக்கில் வெஸ்ட் பசிபிக் இங்கே என்ன இருந்துச்சு நார்மல் இயர்ஸில் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சு. இது என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி ரிவர்ஸ் ஆகுது, த நார்மல் லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் ரீப்ளேஸ்ட். லோ ப்ரெஷர் சிஸ்டம் ரீப்ளேஸ் ஆகி ஹை ப்ரெஷராகவும் லோ டெம்பரேச்சரையும் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷரை கொண்டு வந்துருச்சு. ஓகேவா? இது வெஸ்ட் பசிபிக், இது ஈஸ்ட் பசிபிக். இதை என்ன சொல்கிறாங்க, சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த நார்மல் லோ ப்ரெஷர் சிஸ்டம் ரீப்ளேஸ்டு பை, அதாவது ப்ரெஷர் இதில் சொன்னோம்னா டெம்பரேச்சர் சொல்லாமல் ப்ரெஷரை வச்சு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகுனா இங்கே ஆப்போசிட்டாக ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சதர்ன் ஆசிலேஷன். ஏன் எங்கே நடக்குது, இது எல்லாமே சதர்ன் ஹெமிஸ்பியரில் நடக்கிறதுனால ஒரு ஆசிலேஷன் அப்படின்னா என்ன ஆகுது, நம்ம மைண்டே ஒரு ஆசிலேட் ஆகுதுன்னா ஒரு சேஞ்ச் ஆகுது, வேறு மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி இங்கே ஓஷனில் ஒரு ஆசிலேஷன், எங்கே சதர்ன் ஆசிலேஷன் நடக்கிறதுனால ரிவர்சல் தான் சதர்ன் ஆசிலேஷன் சொல்கிறாங்க. எல் நினோ, வால்கர் சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து சதர்ன் ஆசிலேஷன், இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறது தான். சரியா? சரி,
Southern oscillation is a change in air pressure over the tropical Pacific Ocean. இந்த பசிபிக் ஓஷனில் நடக்கிற ப்ரெஷர் சேஞ்ச் இதை தான் சதன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு சென்டென்ஸில் இந்த சதன் ஆசிலேஷன் தெரிஞ்சிருக்கு. பசிபிக் ஓஷனில் நடக்கிற ப்ரெஷர் சேஞ்ச், ஹை ப்ரெஷராக இருக்கிற இடத்துல லோவும், லோ ப்ரெஷராக இருக்கிற இடத்துல ஹையும் மாறுறது தான் சதன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி சரி. டியூரிங் இந்த எல் நீனோ இயர் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் இன் ப்ரெஷர் பேட்டர்ன் காசஸ் த ட்ரேட் விண்ட்ஸ் டு பி ரெடியூஸ்ட் வீக் வாக்கர் சர்க்குலேஷன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த நார்மலாக நடந்துகிட்டு இருந்த அந்த வாக்கர் சர்க்குலேஷன் வந்து என்ன ஆகுது, இப்படி போயிட்டு இருந்தது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி போயிட்டு இருந்தது இப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லைனா வீக் ஆயிடுச்சு. இந்த வாக்கர் சர்க்குலேஷனே வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சம்டைம்ஸ் வீக் ஆகும், சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகும். அதான் அந்த எல்னினோவுடைய இன்டென்சிட்டியை பொறுத்தது. சரி, when coastal water become warmer in the ஈஸ்டர்ன் ட்ராபிக் ஆஃப் பசிபிக், நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பசிபிக்குடைய ஓசன் டெம்பரேச்சர் என்ன அது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ட்ராபிக் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. த அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் எபோவ் த ஓசன் டிக்ரீசஸ். அப்போ டெம்பரேச்சர் ஹை ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் என்ன ஆகுன்னு சொன்னால் ப்ரெஷர் லோவாகும். டெம்பரேச்சர் ஹை ஆகிறதுனால ப்ரெஷர் வந்து லோவாகும். சரி, இந்த கிளைமட்டாலஜிஸ்ட் டிஃபைன் பண்ணுறாங்க. கிளைமட்டாலஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல் நினோவையும் சதன் ஆசிலேஷனையும் லிங்க் பண்ணுறாங்க. ஏன்னா எல் நினோனா அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஓசன் வந்து டெம்பரேச்சர் வந்து வார்ம் ஆகுது. நார்மலாக கூலிங்காக இருக்கிற இடத்துல வந்து வார்ம் ஆகுது. இதை வந்து எல் நினோன்னு சொல்கிறாங்க. இதே ப்ரெஷர் பெல்ட்டு மாறுது, பசிபிக் ஓசனில் ப்ரெஷர் பெல்ட் மாறுது அப்படின்னால இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, என்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல் நினோ ப்ளஸ் சதன் ஆசிலேஷன், இந்த ரெண்டையும் சேர்த்துனா என்சோ அப்படின்னும் சம்டைம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். என்சோ அப்படின்னா எல் நினோ ப்ளஸ் சதன் ஆசிலேஷன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அந்த இடத்துல போய் என்சோன்னு ஒரு டேர்ம் இருக்குது, நான் எல் நினோ தான் படித்தேன், லா நினோ தான் படித்தேன், என்சோன்னு புதுசாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. சரி, பார்த்துங்க, இது நார்மல் கண்டிஷனில் சர்க்குலேஷன், வாக்கர் சர்க்குலேஷன் ப்ளஸ் நார்மல். இது எல் நினோ கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க. இது சவுத் அமெரிக்கா பெரு கோஸ்ட். சரிங்களா, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எல் நினோ நார்மல் கண்டிஷனில் பார்த்துக்க, நார்மல் கண்டிஷனில் ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர். ஏன்னா இப்படி கீழே இறங்குது, ஹை ப்ரெஷர்னால் கீழே இறங்குது. ஆஸ்திரேலியா கிட்ட பாருங்கள், இப்படி மேலே ஏறுது. இங்கே என்னது லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர். எல் நினோ கண்டிஷனில் சேம் இந்த பிளேஸில் என்ன ஆகுது, இங்கே கீழே இறங்காமல் இப்படி மேலே போகுது. அப்போ ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர். அப்படியே ஆப்போசிட்டாக தான் இங்கே பாருங்கள் ஆஸ்திரேலியா கோஸ்ட். ஆஸ்திரேலியா கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா இப்படி ஏரோ மார்க் இருக்குது, மேலே போகாமல் கீழே இருக்குது. அப்போ ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர். ஓகேவா, அப்போ எல் நினோ டைமில் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. சரி, இங்கே பாருங்கள், கிளைமேட்டிக்கலி டெவலப்மெண்ட் ஆஃப் எல் நினோ பிரிங்ஸ் ட்ராட், வறட்சி எங்கே கொடுக்குது அப்படின்னா த வெஸ்ட் பசிபிக். வெஸ்ட் பசிபிக்னா அப்படி வந்து இந்த ஓசனுடைய வெஸ்ட் சைட், பசிபிக்கோட வெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா. சரிங்களா, சரி, ரைட். ரெயின்ஸ் டு த ஈக்குவட்டோரியல் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவுடைய ஈஸ்ட் கோஸ்ட், சவுத் அமெரிக்காவுடைய ஈஸ்ட் கோஸ்ட்டில் என்ன பண்ணுது, மழையை கொடுக்குது. அப்போ இங்கே ட்ராட், இங்கே வந்து ரெயின்ஃபால். அங்கே வந்து நமக்கு எப்படி மான்சூன் வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புயல் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புயலை தான் வந்து அவங்க வந்து ஹரிக்கன், இன்னும் சில வந்து டொர்னாடோ சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்துச்சுன்னா வில்லி வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது எல் நினோ, அது வந்து லா நினோ. லா நினோ அப்படிங்கிற டேர்ம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்துங்க. லா நினோ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த நார்மலாக வந்து நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, நார்மல் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லா நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது, இங்கே ரெட் கலரில் இருக்குது. அப்போ அந்த வாக்கர் சர்க்குலேஷன் அந்த நார்மல் இதுதான். இதே எல் நினோ டைமில் என்ன ஆகுது, இங்கே ரெட் கலரில் மாறிடுச்சு. சரிங்களா, இங்கே அப்படியே மாட்ரேட்டாக இருக்குது, இங்கே கூலிங் ஆகாது, ஆனால் மாட்ரேட் டெம்பரேச்சராக இருக்குது. அப்போ அப்படி இது என்ன ஆகுது, இங்கேயே வந்து மழையை பெஞ்சு விட்ருது. சரியா, இதை எல் நினோக்கும் லா நினோக்கும் ஆனால் வித்தியாசம்.
லானினோ நம்ம பார்ப்போம். சரி, எஃபெக்ட்ஸ் ஆஃப் எல்னினோ. எல்னினோ வரதுனால நமக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா, த வார்ம் வாட்டர் ஹேட் டிவாஸ்டிங் எஃபெக்ட் ஆன் மரைன் லைஃப். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிளாங்டன்ஸு இது எல்லாமே அடிபட்டு போதா? எங்கே அடிபட்டு போகுது? பெரு கோஸ்ட், பெரு அண்ட் ஈக்குவட்டர் இந்த ஏரியாவில் இருக்குது. பெரு சவுத் அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் இந்த ஏரியாவில் என்ன ஆகுது அப்படின்னா மரைன் ஈகோசிஸ்டம் அடியாகுது. சரிங்களா? அதனால் அவங்களால மீன் பிடிக்க முடியாது. அவங்களுடைய எக்கனாமி அடியாகிறது வந்து மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷிங்கை நம்பி இருக்கிறவங்க ரொம்ப அடியாகிறாங்க. சரிங்களா? சரி, சிவியர் ட்ராட் அக்கர்ஸ் இன் ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் சதர்ன் ஆஃப்ரிக்கா. எங்கே இந்த ஏரியா எல்லாமே நம்ம அடியாகிறோம். இங்கே இப்படி வந்தோம்னா இப்படி காற்று இங்கே அடிக்கும்போது இந்த ஏரியா, இங்கே இந்த ஏரியா, இது எல்லாமே ரொம்ப ட்ராட்டில் வந்து அடியாக போகிறோம். சரிங்களா? ஹெவி ரெயின்ஸ் இன் கலிஃபோர்னியா ஈக்குவட்டருங்கிற கண்ட்ரி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த லட்டின் அமெரிக்கா, இங்கே எல்லாமே நல்லா மழை கிடைக்கும். சரிங்களா? அப்போ எல்னினோனால எங்கே மழை பெய்யுது அப்படின்னா சவுத் அமெரிக்கா, கொஞ்சம் வந்து இந்த லட்டின் அமெரிக்கா. எங்கே மழை இல்லை அப்படின்னா ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, இந்தியா அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் சதர்ன் ஆஃப்ரிக்கா, இங்கே மழை கிடைக்காது. சரி, நார்மல் கண்டிஷனில் ஈஸ்டர்ன் பசிபிக்கில் எப்படி இருக்கும், வெஸ்டர்ன் பசிபிக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஈஸ்டர்ன் பசிபிக் அப்படின்னா அது நார்மல் கண்டிஷனில் இந்த பசிபிக் ஓஷனுடைய வெஸ்ட் சைட், ஈஸ்ட் சைட். இந்த ஈஸ்ட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோஸ்ட் ஆஃப் பெரு அண்ட் ஈக்குவட்டர் என்ன அப்படின்னா கோல்டு ஓஷன் வாட்டர். நார்மல் கண்டிஷனில் இங்கே கோல்டு ஓஷன் வாட்டர் இருக்குது. கோல்டு ஓஷன் வாட்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? ஃபிஷ்ஷிங்க்கு வந்து நல்ல ஒரு கண்டிஷன், பிளாங்டன்ஸ் வளர்கிறதுக்கும் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்க்கும் ஃபிஷ்ஷோட க்ரோத்துக்கும் இது நார்மல். ஆஸ் யூஷுவல் கண்டிஷனில் இருக்கனால இது நார்மல். சரி, இதே வெஸ்டர்ன் பசிபிக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா இங்கே எப்படி இருக்குன்னா வார்ம் ஓஷன் வாட்டர். வார்மாக இருக்கா, ரெட் கலரில் இருக்கா, வார்மாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது? இவங்களுக்கு மழை கிடைக்குது. அப்போ நார்மல் கண்டிஷனில் ஈஸ்டர்ன் பசிபிக் எப்படி இருக்குது, வெஸ்டர்ன் பசிபிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். இந்த எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாவே ட்விஸ்ட் எதில் வைப்பானா பசிபிக்கோடைய ஈஸ்டா வெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி தெளிவாக படிக்கணும். அதே மாதிரி சவுத் அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட்டா ஈஸ்ட் கோஸ்ட்டான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம பசிபிக் கோஸ்டனுடைய ஈஸ்ட் கோஸ்ட்டை பற்றி இந்த இடத்துல பேசுகிறோம். அப்போ இந்த சவுத் அமெரிக்காவுடைய எந்த கோஸ்ட்டை பற்றி நம்ம பேசணும்? சவுத் அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்போ சவுத் அமெரிக்காவுடைய வெஸ்ட் சைடு தான் வந்து இந்த எல்னினோ இம்பேக்ட்டுக்கு வரும். நம்ம ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நார்த், இந்தோனேஷியா, நம்ம எல்லாமே எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அந்த சவுத் அமெரிக்காவையும் இந்த பசிபிக் கோஸ்டனோட கோஸ்ட்டு மட்டும் ஈஸ்ட் வெஸ்ட்டு மட்டும் தெளிவாக இருந்துக்கணும் நம்ம. சரி, இதே எல்னினோ கண்டிஷனில் பார்த்துங்க. எல்னினோ கண்டிஷனில் ஈஸ்டர்ன் பசிபிக், இந்த ஈஸ்டர்ன் பசிபிக் என்ன அது? கோஸ்ட் ஆஃப் பெரு அண்ட் ஈக்குவட்டர். இதான் அந்த கோஸ்ட் ஆஃப் பெரு அண்ட் ஈக்குவட்டர். வார்ம் வாட்டர் வந்துச்சு. இங்கே வார்ம் வாட்டர் வந்தனால என்னதுன்னா ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி அடியாயிருது. சரியா? ஏன்னா அந்த பைட்டோ பிளாங்டன் எதுவுமே சரியாக வளரல. அதனால் ஃபிஷிங்கோட ப்ரீடிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வெஸ்டர்ன் பசிபிக் இங்கே என்ன அது? இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா, இங்கே வார்ம் வாட்டருக்கு பதிலாக என்னென்னா கோல்டு ஓஷன் வாட்டர் இருக்குது. கோல்டு ஓஷன் வாட்டர் இருக்கிறனால மழை பெய்யாமல் ட்ராட், பஞ்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, எல்னினோ எப்படி நம்ம இந்தியன் ஓஷனை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்னினோவும் இந்தியன் மான்சூனும் இன்வர்ஸ் ஆகுது. அதாவது மான்சூன் வந்துச்சுன்னா எல்னினோ வராது, எல்னினோ வந்துச்சுன்னா மான்சூன் கிடையாது. அதான் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட். சரி, ஸ்ட்ராங் எல்னினோ ஈவன் கான்ட்ரிபியூட் டு வீக்கர் மான்சூன். நமக்கு மான்சூன் என்னது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருலையும் ஈக்குவட்டார்லேயும் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு மழை கிடையாது, நமக்கு வந்து ட்ராட்டு தான். சரிங்களா? ட்ராட் இன் இந்தியா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சரி, எல்னினோ டைரக்ட்லி இம்பேக்ட் இந்தியாஸ் அக்ரேரியன் எக்கனாமி. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஏன்னா நம்ம சம்மர் கிராப், வின்டர் கிராப் அப்படின்னு சொல்லி போடுவோம். நமக்கு வந்து கஹரீஃப், ராபி அப்படின்னு சொல்லி கிராப் பேட்டர்ன் வந்து நம்ம பிரிச்சிருப்போம். இதில் சம்மர் கிராப் வந்து நமக்கு அடியாயிரும். ஏன்னா இதுதான் வந்து மழையை நம்பி நம்ம விதைப்போம். வெயிலும் இருக்கும் ப்ளஸ் மழையும் பெஞ்சுன்னா கொஞ்சம் க்ரோத்து கிடைக்கும். அதனால் சரி, அல்டிமேட் இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஹை இன்ஃப்ளேஷன் ஆயிரும். ஹை இன்ஃப்ளேஷன் என்ன ஆகுனா
அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நமக்கு சாப்பிட்ற ஐட்டோடைய விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா ஜிடிபி அடியாகும். ஜிடிபி அடியாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம எக்கனாமி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் வந்து இம்பேக்ட். இது மெயின்ஸில் கேட்டானா இந்த 4 பாயிண்ட்டு தான் எழுத முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா எல்னினோ பற்றின ஒரு டயக்ராம், எல்னினோனா என்ன, இதனுடைய சர்க்குலேஷன் என்ன, இதனுடைய இம்பேக்ட் என்ன, இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நான் பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா இந்தியாவிலே எந்தெந்த ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகுது, என்னென்ன கிராப் பேட்டர்ன் போடுறாங்க அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி கண்ட்ரிஸ் கொஞ்சம் பெரு மட்டும் சொல்லாமல் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ் சொல்லுங்கள். மேலே நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கலிஃபோர்னியா அந்த ரீஜன் சொல்லலாம், மெக்சிகோ சொல்லலாம். இந்த ரீஜன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆஸ்திரேலியா பற்றி பேசலாம். இந்தோனேஷியாவில் ஏன் அடியாகுது, அங்கே எக்கனாமி டவுன் ஆகும், இதையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ எல்னினோட இம்பேக்ட்டு நம்மளுடைய மான்சூனை எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இதுதான் மேட்டர். இது மட்டும் படித்தா போதும். ஆனால் பேக்ரவுண்டில் எல்னினோ எப்படி உருவாது, ஐடிசிசெட் எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது. சரி, எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் என்சோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள், ஒன்லி எல்னினோ அப்படின்னா என்னன்னா வார்ம் வாட்டர் இன் ஈஸ்டர்ன் பசிபிக் உடைய அந்த ஈஸ்டர் சைடு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அங்கே என்னது வாட்டர் வந்து வார்மாக இருக்குது. ப்ளஸ் கோல்டு வாட்டர் இன் வெஸ்டர்ன் சைடில் வந்து அங்கே வார்மாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து கோல்டாக இருக்குது. இதை எல்னினோ அப்படின்னு சொல்கிறோம். ஒன்லி சதர்ன் ஆசிலேஷன் மட்டும் இருக்குது அப்படின்னா லோ ப்ரெஷர் ஓவர் ஈஸ்டர்ன் பசிபிக். ஈஸ்டர்ன் சைடில் என்ன இருக்குது? லோ ப்ரெஷர் இருக்குது. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் அங்கே ஹையாக இருக்கனால லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் ஓவர் வெஸ்டர்ன் பசிபிக். ப்ரெஷரை பற்றி மட்டும் பேசினா அது சதர்ன் ஆசிலேஷன். இந்த ஓஷன் வாட்டரை பற்றி மட்டும் பேசினா அது எல்னினோ. இந்த ரெண்டையும் சேர்த்து பேசினா என்சோ. வார்ம் வாட்டர் இன் ஈஸ்டர்ன் பசிபிக். வார்ம் வாட்டர் இருக்கனால லோ ப்ரெஷர் இருக்குது. சரி, கோல்டு வாட்டர் இருக்கனால ஹை ப்ரெஷர் இருக்குது. எங்கே? வெஸ்டர்ன் பசிபிக், ஈஸ்டர்ன் பசிபிக். இந்த ரெண்டையும் பேசுனீங்கன்னா என்சோ. சரியா? இதுதான் எல்னினோ, சதர்ன் ஆசிலேஷன், அதுக்கப்புறம் என்சோ ப்ளஸ் வால்கர் சர்க்குலேஷன். அந்த நார்மல் பேக்ட் நடக்கிறதா வால்கர் சர்க்குலேஷன். அப்போ எல்னினோ நடந்துச்சுன்னா இந்த வால்கர் சர்க்குலேஷன் என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ லானினோ அப்படின்னா பார்த்துருவோம். இந்த பாருங்கள், இது லானினோ, இது எல்னினோ. எல்னினோ அப்படின்னா இந்த இடத்துல வார்மாக இருக்குது. லானினோ அப்படின்னா என்னது? அந்த இடத்துல வந்து கூலிங்காக இருக்குது. ஓஷன் வாட்டர் வந்து கூலிங்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ இதோட இம்பேக்ட் பார்த்துங்க. லானினோ வந்துச்சுன்னா நமக்கு மழை பெய்யும். அப்போ நார்மல் கண்டிஷன். லானினோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல மழை பெய்யுது. ப்ளஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் சேர்த்து மழை பெய்யுது. திஸ் ஜென்ரலி பெனிஃபிட் த இந்தியன் எக்கானாமி. ஆஸ் யூஸ்வல் நமக்கு மழை பெஞ்சிச்சுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நிறையா நமக்கு வந்து க்ரோத் கிடைக்கும், ப்ரொடக்ஷன் கிடைச்சுன்னா இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும். சரி, பெனிஃபிட் த இந்தியன் எக்கானாமி விச் டிபெண்ட்ஸ் த மான்சூன் ஃபார் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. ரைட், கரெக்டு தான். சரி, கோல்டு டெம்பரேச்சர் கேன் கோ டவுன் ஃபார் தமிழ்நாடு கோஸ்ட் அண்டு நார்த் ஈஸ்ட்டில் வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது, நமக்கு தான் அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த டைமில் என்ன ஆகும்? இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வந்து இம்பேக்ட் பண்ணும். சவுத் வெஸ்ட் மான்சூன் இம்பேக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு இப்போ நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனில் எப்படி இருக்கும்? நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். நார்த் ஈஸ்ட்டில் எப்படி இருப்பாங்க? குளிர் டெம்பரேச்சரில் இருப்பாங்க. இதே வந்து நம்மளுடைய மும்பை எப்படி இருப்பாங்க? மும்பையில் நல்ல மழையாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த லானினோவுடைய எஃபெக்ட். சரி, இப்போ இந்த 3க்கு ஆனால் டயக்ராம் நியூட்ரல் கண்டிஷனில் எப்படி இருக்குது, லானினோவில் எப்படி இருக்குது? நியூட்ரல் கண்டிஷனுக்கும் லானினோவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சேம் சர்க்குலேஷன். இப்படி போய் இப்படி வந்து இப்படி இறங்கும். இந்த சேம் கண்டிஷன் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன எல்னினோவில் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே மேலே ஏறி இங்கேயே மழையாக பெஞ்சுட்ரு. க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்கும். இங்கே க்ளவுட் ஃபார்மேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு க்ளவுட் ஃபார்மேஷன். இது எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. இது ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. அங்கே க்ளவுட் ஃபார்ம் ஆகி இங்கேயே மழை பெய்யுது, இங்கே மழை பெய்யல. இதுதான் வந்து 3க்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். சரி, எல்னினோ மொடோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ரீசெண்ட் டைமில் எக்ஸாமில் கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் தான் என்னடா புதுசாக ஒரு டேர்ம் இருக்குது, எல்னினோனா தெரியும். எல்னினோ மொடோக்கி அப்படின்னா என்ன அது டேர்ம் அப்படின்னா ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இது எல்னினோ மொடோக்கி. இது லானினோ மொடோக்கி. அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம்தான். டயக்ராம் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு எல்னினோவில் என்ன ஆகுது? இங்கே இருந்து இப்படி சர்க்குலேஷன் வருது, இப்படி மேலே ஏறி இப்படி இறங்குது. இது வந்து பெரு, ஆஸ்திரேலியா,
இந்தோனேசியா. இது ஒரு சைக்கிள். இது பார்த்தோமா? மொடோக்கி அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த 2 பக்கம் இங்கே வந்து நார்மல் கண்டிஷனில் பெருவில் வந்து எப்படி இருக்குது, கோல்டு, இங்கே வந்து வார்ம். இந்த 2 தான் பெரிய ஹைலைட்டு. இப்படி கண்டிஷன் இருக்கா. இது பசிபிக் ஓஷன் வச்சுங்க. இது பசிபிக் ஓஷன். இது பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்ட் சைட், இது வெஸ்ட் சைட். ஈஸ்ட் சைடு கோல்டாக இருக்குது, வெஸ்ட் சைடு வார்மாக இருக்குது. இது நார்மல். எல்னினோ என்ன அப்படின்னா, இங்கேயே மழை பெஞ்சிடும், இது வார்மாக மாறிடும். எல்னினோனா இவ்வளோ தான் வித்தியாசம். சரி, இந்த மொடோக்கி அப்படின்னா என்னென்னா, இந்த 2 சைடுமே கோல்டாயிரும். சரிங்களா? இந்த 2 சைடுமே வந்து கோல்டாகிட்டு இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பசிபிக் ஓஷனுடைய மிட் பாயிண்ட். இது பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்ட், பசிபிக் ஓஷனுடைய வெஸ்ட். இந்த 2மே கோல்டு. தண்ணி ஓஷன் வந்து கூலிங் ஆயிடுது. இந்த மிட் பாயிண்டில் மழை பெய்யும். இங்கே மிடில் என்ன ஆகுது, லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகி ஹை டெம்பரேச்சர் க்ரியேட் ஆகி இங்கே மழை பெய்யுது. இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த பக்கம் கோல்டு, இங்கேயும் கோல்டு. இந்த ஏரியாவில் பாருங்கள், மேலே ஏறுதா, மேலே ஏறி க்ளவுட் ஃபார்ம் ஆகி அங்கே மழை பெய்யுதா. அப்போ மொடோக்கி அப்படின்னா சிம்பிள் டேர்ம் அசோசியேட்டட் வித் ஸ்ட்ராங் அனாமலை. என்ன அப்படின்னா, வார்மிங் இன் த சென்ட்ரல் ட்ராபிக்கல் பசிபிக். வார்ம் ஆகுது எங்கே, பசிபிக் ஓஷன்லேயே ட்ராபிக்கல் ரீஜனில் சென்ட்ரல் ஓஷனில் வார்ம் ஆகி அங்கே மழை பெய்யுது. ஆனால் பசிபிக் ஓஷனுடைய வெஸ்ட் சைடும் சரி, ஈஸ்ட் சைடும் சரி கோல்டாக இருக்கும். கூலிங் இந்த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ட்ராபிக்கல் பசிபிக். சரிங்களா? இந்த ஒரு சைக்கிள் என்ன ஆகுது அப்படின்னா 2 சைக்கிளாக கட் ஆகுது. அங்கே பாருங்கள், 2 சைக்கிளாக ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து போய் ஒன்று மேலேறி இங்கே இறங்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று மேலேறி இங்கே இறங்குது. ஓகேவா? அப்போ இங்கேயும் அதே மாதிரி 2 சைக்கிள். அப்போ அங்கே மழை பெய்யுதுன்னா அது அப்படியே ஆப்போசிட், இங்கே மழை பெய்யாமல் இந்த 2 பக்கம் மழை பெய்யணும். எது, லானினோவில். எல்னினோக்கு ஆப்போசிட் லானினோ. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த எல்னினோ மொடோக்கி அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸில் ஐடிசிசெட்டும் சரி, அதே மாதிரி லானினோவும் சரி கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்சிஆர்டி புக்லேயுமே ரொம்ப கம்மியான பாயிண்ட்டு தான் இருக்கும் எல்னினோ பற்றி. இது நிறையா புக்கில் இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நோட்ஸ் மட்டுமே போதும். வீடியோவை நிப்பாட்டி இந்த நோட்ஸ் எழுதிங்க, வீடியோவை நிப்பாட்டி இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுங்க. ஏன்னா மெயின்ஸுக்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி டயக்ராமை போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். சரியா?